ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் வாய்ஸ் ஆஃப் கேலக்ஸி. இன்றைய கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க இன்றைய கதைக்கு போகலாம். அர்ஜுன் இப்போது தனது அறையின் படுக்கையின் மேல் ஆடை அணியாமல் அரைகுறையாக ஆடை அணிந்த இளம் வயது பெண்ணிடம் காமமான முகத்துடன் வீடியோ கால் பேசிக் கொண்டிருக்கிறான். அப்போது லயா பொண்டாட்டி என்ற தனது காதலியின் நம்பரிலிருந்து இவனுக்கு இரண்டாம் அழைப்பு வந்தது. அர்ஜுனோ போனை எடுத்து, சொல்லு பேபி. லயாவோ, அர்ஜுன் அது என்னடி இழுக்கிற? எனி ப்ராப்ளம்? உன்கிட்ட நேர்ல பேசணும், ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சில மணி நேரங்களுக்கு பிறகு இருவரும் ரெஸ்டாரண்டில் ஒன்றில் எதிரெதிரே அமர்ந்து கொண்டு பேச ஆரம்பிக்கிறார்கள். சொல்லுடி, என்ன ஆச்சு? அர்ஜுன், நான் சொல்ற இத நீ எப்படி எடுத்துப்பன்னு தெரியல. பட் ப்ளீஸ் தப்பா எடுத்துக்காதடா. எனக்கு வேற வழி தெரியல. நைட்டெல்லாம் தூக்கமே வரமாட்டேங்குது. தப்பு பண்ணிட்டோமோன்னு தோணுதுடா. ஹே, என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்லு என அர்ஜுன் சொல்ல, அஜய் எங்க வீட்டுக்கு வந்திருந்தான். ஓஹோ, அப்பா அம்மா கால்ல விழுந்து நான் பண்ணதெல்லாம் தப்பு, ப்ளீஸ் எனக்கு லயா வேணும் அங்கிள்னு கெஞ்சுறான். அவங்களும் லயாவுக்கு ஓகேனா எங்களுக்கும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. நீ என்ன சொன்ன அதுக்கு என அர்ஜுன் கேட்க, உனக்கே என்ன பத்தி தெரியும் அர்ஜுன், நான் ரொம்ப ஓப்பன் டைப், எதையும் மறைச்சு பேச மாட்டேன். நாங்க லவ் பண்ணும் போதே 2 பேரும் நிறைய டைம் ஒன்னா இருந்திருக்கோம். நல்லாதான் போச்சு எங்க லவ். நடுவுல வந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால பிரேக்கப் வரைக்கும் போகும்னு நினைக்கல. இதெல்லாம் நான் உன்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அப்போ நான் மனதளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தேன். மறுபடியும் அஜய் கூட சேரணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணேன். ஆனா அவன் அதுக்குள்ள வேற பொண்ண லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்படிங்கறது தெரிஞ்சு ரொம்ப உடைஞ்சு போயிட்டேன். அப்போ என் மைண்டு சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு இருந்தது. அப்போதான் நான் உன் லைஃபுக்குள்ள வந்தேன், கரெக்டா என அர்ஜுன் சொல்ல, உன்னோட கடந்த காலத்தை மறக்க வச்சு உன்னை நார்மல் மைண்டுக்கு செட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாத்தினேன். அப்புறம் நமக்குள்ள லவ் இப்போ நாம லவ் பண்றோம். இதெல்லாம் ஓகே இல்லையா? என்ன சொல்ல வர? ஷார்ட்டா சொல்லு என கேட்க, அது அர்ஜுன், நான் உன் லவ்வுக்கு ஜஸ்ட் ஓகே சொன்னேனே தவிர மனசுல அஜய மறக்கவே முடியல. அது மட்டும் இல்லாம 2 டேஸ் முன்னாடிதான் ஒரு ஷாக்கிங் நியூஸ் எனக்கு தெரிஞ்சது. அஜய் மனசுல இன்னும் நான் தான் இருக்கேன். அவன் வேற பொண்ண லவ் பண்றான் அப்படிங்கறது எல்லாம் ஃபேக் நியூஸ். சோ நாம பிரேக்கப் பண்ணிக்கலாம், அதானே சொல்ல வர என அர்ஜுன் கேட்க, சாரி அர்ஜுன், பரவாயில்லலையா, உனக்கு எது சரின்னு படுதோ அதையே பண்ணு. பட் மிஸ் யூ பேபி என சொல்ல, நீ எதுவும் தப்பா எடுத்துக்கலல்ல? இல்லலையா, எனக்கு பிடிச்சவங்க என் கூட தான் இருக்கணும்னு இல்ல, அவங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு நினைப்பேன். இதுதான் மை கேரக்டர். ரொம்ப தேங்க்ஸ் அர்ஜுன். உன்னை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு வெரி லக்கிடா. இருக்கட்டும் லயா, கில்ட்டியா எதுவும் ஃபீல் பண்ணாத. எந்த ஹெல்ப்னாலும் தயங்காம எனக்கு கால் பண்ணு, ஓகேவா என சொல்ல, லயாவும் தேங்க்ஸ்டா என சொல்ல, லயா போனதுக்கு அப்புறம் அர்ஜுன் கண்ல இருந்து தண்ணியாக வந்தது. என் சுயநலத்துக்காக சும்மா இருந்த அவளை நான் தானே இம்ப்ரெஸ் பண்ணி லவ் பண்ண வச்சேன். இதுல அவளை குறை சொல்லி என்ன ஆக போகுது? எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் என நினைத்து கொண்டான். 2 மாதங்களுக்கு பிறகு போலீஸ் ஸ்டேஷனில் லயாவோட அப்பா இப்ப போலீஸ் ஸ்டேஷனில் தலை குனிந்தபடி நிற்க, போலீஸோ, என்ன கம்ப்ளைண்ட் சார்? 2 நாளா என் பொண்ண காணோம் சார். இப்போ ஒரு இடம் இருட்டா இருக்கு. அந்த இருட்டு அறையில் லயாவின் அழுகுரல் மட்டும் ஒலிக்க, இப்போது அந்த அறையில் லைட் சுவிட்ச் ஆன் செய்யப்பட்டு சப்தம் கேட்கிறது. அறையில் வெளிச்சம் வர அங்குள்ள கட்டில் லயா கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் உடலில் ஆடையின்றி இருக்கிறாள். இப்போது சிரித்த முகத்துடன் அவளை அர்ஜுன் நெருங்குகிறான். அவள் துடிப்பதை ரசித்து பார்த்து அவள் வயிற்றில் ஒரு முத்தம் பதிக்கிறான். லயாவும், பொறுக்கி நாயே, என்ன வேணும் உனக்கு? எதுக்குடா இப்படி பண்ற? நீ தான் வேணும். நல்லவ மாதிரி நடிச்சு ஏமாத்திட்டல நீ. லயா பேபி, இந்த நல்லவனை இப்படி மாத்தினது நீதானடி. சி நாயே, அவுத்து விடுடா என்ன. முடியாது செல்லம், நீ தான் என் உலகம்னு நினைச்சேன். என் கூட அப்படி வாழணும் இப்படி வாழணும் நிறைய மனக்கொட்டையெல்லாம் கட்டி வச்சிருந்தேன். எல்லாத்தையும் நீ இடிச்சு நாசம் பண்ணிட்ட. நீ போனது எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகி போச்சு. ஹே ஸ்டாப் இட். உனக்கு செக்ஸ் தானே வேணும், என்ன வேணா பண்ணிக்கோ, பண்ணிட்டு விட்டுரு. நானும் இத பத்தி வெளியே சொல்ல மாட்டேன் லயலா சொல்ல, இப்போல்லாம் மேய்ச்சு ஒரு மேற்றே இல்ல போல. கேர்ள்ஸ் யாருக்கும் உன்னை உயிரோட விட போறது இல்லடி. உன் சாவு ஏமாத்துற பொண்ணுங்க எல்லாருக்குமே ஒரு பயத்தை உண்டாக்கணும். அப்படி பண்ண போற உன்னை. பிளீஸ் என்னை விற்று என லயலா அழுக, அவ பக்கத்தில் படுத்து மொபைலை எடுத்து முன்பக்க கேமரா வீடியோ ஆன் செய்து இருவரையும் சேர்த்து வீடியோ எடுத்தான். 3 நாட்களுக்கு பிறகு டிவி நியூஸில்
சென்னையை சேர்ந்த கொட்டிவாக்கம் குப்பை மேட்டில் ஒரு ஆண் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. காவல்துறையின் விசாரணையில் அந்த வாலிபரின் பேர் அர்ஜுன் என்றும் விடுதியில் தங்கி ஐடி நிறுவனத்தில் பணிபுரிவர் என்றும் தெரிய வந்துள்ளது. பிணவரையில் பிரேத பரிசோதனை செய்யும் பிணவரையில் பெரும்பாலான டாக்டர்களை விட அங்குள்ள ஊழியர்கள் தான் உடலை அறுத்து ஆய்வு செய்வார்கள். இப்போது அந்த ஊழியரின் ஒருவன் பிணவரையில் இருந்து வெளியே வந்து டாக்டரை சந்திக்கிறான். சார், கொஞ்சம் உள்ள வந்து பாருங்க சார். என்னையா உனக்கு? வா சார், வந்து பாரு சார். என்னையா என முகத்தில் வெறுப்புடன் உள்ளே சென்று அர்ஜுன் உடலை பார்க்கிறார். அதிர்ச்சியில் அவர் முகம் மாறுகிறது. இப்போது டாக்டரின் அறையில் டாக்டரின் எதிரே ஒரு போலீஸ் அமர்ந்துள்ளார். டாக்டர் அவரை பார்த்து, உடம்புல 67 இடங்கள்ல கத்தியால கோடு போட்டிருக்காங்க. உயிரோட இருக்கும் போதே ஆண் உறுப்ப அறுத்திருக்காங்க. கொடுமைப்படுத்தும் போது கத்தக்கூடாதுன்னு நாக்க வெட்டி எடுத்திருக்காங்க. வெட்டின ஆண் உறுப்ப ஒரு பெண்ணோட கையை வெட்டி அதை புடிச்சிருக்கிற மாதிரி தச்சு மறுபடியும் அந்த ஆண் உறுப்ப அவன் உயிரோட இருக்கும் போதே அதே இடத்துல மறுபடியும் தச்சு வச்சிருக்காங்க. போலீஸுக்கே வாமிட் வரும் மாதிரி ஆகி, என்ன சார் சொல்றீங்கன்னு கேட்க, ஆமா, சீக்கிரமா அந்த கைக்கு சொந்தமான பொண்ணோட உடம்பை தேடி கண்டுபிடிக்கிற வழிய பாருங்க என டாக்டர் சொல்கிறார். அதிர்ச்சியில் இருக்கிறார் போலீஸ் அதிகாரி. குயின்ஸ் மேரி கேர்ள்ஸ் ஹாஸ்டல். தலைநயம் மிக்க அந்த அறையில் நிர்மா என்ற இளம் வயது பெண் டிவியை பார்த்தபடி பெட்டில் படுத்திருக்க, எஸ்ஐ கயல்விழி தனது காவல்துறை சீருடை அணிந்தவாறு மற்றொரு அறையிலிருந்து வெளியே வருகிறார். நிர்மாவும், ஹே இத பாரு, அர்ஜுன் கொலை பற்றிய செய்தி போய் கொண்டிருந்தது. கயல்விழி அதை பார்த்துவிட்டு, இது நேத்து நடந்த இஷ்யூ, எங்க ஸ்டேஷன் கண்ட்ரோல் தான். பாருடி, எவ்வளவு கொடூரமா கொண்டு இருக்காங்க. டே, யாருன்னு தெரியல, இவன் எவ்வளவு ஏமாத்தனானோ, அவன் எவன் இப்படி வெட்டி போட்டிருக்கானோ, ஒரு நாள்ல கண்டுபிடிச்சிருவோம்னு யாருன்னு. ஓ, ஹே எருமை, எப்படி இப்படி அசிங்கமா பேசுற? பிடிக்கலன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், கேட்க மாட்டியா என சொல்ல, இப்படிதான் பேசுவேன், வேணும்னா காதை பொத்திக்கும், திருந்தாத ஜென்மோண்டி. அப்படி என்ன உனக்கு பாய்ஸ் மேல இவ்ளோ காண்டு? பாய்ஸ் ஆல்வேஸ் ஆயிட்டோண்டி. சான்ஸ் கிடைச்சா என்ன வேணா பண்ணுவானுங்க. சான்ஸ் கிடைக்காத வரைக்கும் தான் அவனுங்க நல்லவனுங்க. எல்லாரையும் அப்படி சொல்லிட முடியாது என நிர்மா சொல்ல, கையில் புருவத்தை சுருக்கி பார்த்து, நேத்து ஸ்டேஷன்ல ஒரு கேஸ் வந்தது. பெத்த பொண்ணா அப்பா பையன் 2 பேரும் சேர்ந்து ரேப் பண்ணி அவளை கொலையும் பண்ணிருக்காங்க. சி, இப்படி இல்லாம கூட பண்ணுவாங்களா? டெய்லி இப்படி நிறைய நடக்குது. நீயும் கூட ஒரு பையனை லவ் பண்ணிட்டு தானே இருக்க, ஜாக்கிரதையா இரு. அவன் ஒண்ணும் அப்படி இல்லை என நிர்மா சொல்ல, இப்போ ஒழுங்கா இருக்கலாம். ஆனா அப்போது கையலுக்கு ஸ்டேஷன்ல இருந்து கால் வந்தது. ஓகே சார், உடனே போறேன் என சொல்லி காலை கட் பண்ணி, ஹே மதியம் வரமாட்டேன், உனக்கு மட்டும் சமைச்சுக்கோ என சொல்லிவிட்டு அவசரமாக வெளியே கிளம்பினார். இடம் பொட்டிவாக்கம் குப்பை மேடு. போலீஸ் வண்டி வேகமாக வந்து நின்றது. அதில் எஸ்ஐ கயல் மற்றும் 2 ஆண் போலீஸ் வண்டியை விட்டு இறங்க, அந்த குப்பை மேட்டு பகுதியில் மூடி கிடந்த அந்த உடலை மெதுவாக கயல் திறந்து பார்த்தாள். அது ஒரு பெண்ணின் உடல். முகம் சிதைக்கப்பட்டு ஒரு கை பாதியாக வெட்டப்பட்ட நிலையில் உடலில் உடையின்றி உள்ளது. கயல் முகம் சுளித்தவாறே அதை மூடினாள். ஆம்புலன்ஸ் சப்தம் கேட்க D2 போலீஸ் ஸ்டேஷனிலிருந்து இன்ஸ்பெக்டர் பெருமாள், எஸ்ஐ கயல் மற்றும் இன்னும் சில அதிகாரிகள் ஒன்னா நின்னுட்டு இருக்காங்க. பெருமாளும், மாரி சார், எல்லாருக்கும் டீ சொல்லுங்க என சொல்ல, எஸ் சார் என, அசோக் சார், இந்த கேஸ் எந்த லெவல்ல தான் இருக்கு? கேஸ்ல சம்பந்தப்பட்ட யாரையாச்சும் அரெஸ்ட் பண்ணீங்களா? கொலை செய்யப்பட்ட லயா அண்ட் அர்ஜுன் 2 பேருமே ஆரம்பத்துல லவ்வர்ஸா இருந்திருக்காங்க. அப்புறம் பிரேக்கப் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் லயாவுக்கு ஃபர்ஸ்ட் லவ் பண்ண அஜய் அப்படிங்கிற பையனோட கல்யாணம் பிக்ஸ் ஆயிருக்கு. லாஸ்டா லயா வீட்ல இருந்து கிளம்பும் போது அர்ஜுனுக்கு இன்விடேஷன் கொடுக்க போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் போயிருக்கா. அர்ஜுன் அவர் ரூம்மேட் கிட்ட கடைசியா ஊருக்கு கிளம்புறதா சொல்லிட்டு போயிருக்கான். அதுக்கப்புறம் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. 2 பேரும் யூஸ் பண்ண மொபைல் நம்பர், சோசியல் மீடியா இதெல்லாம் ஹேக் பண்ணதுல ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சதா என பெருமாள் கேட்க, இல்ல சார், சந்தேகப்படும்படியா எதுவுமே இல்ல. லயா அர்ஜுன் சேட்டிங் கூட ஸ்மூத்தா தான் பண்ணிருக்காங்க. 2 பேரோட டெட் பாடிஸ் கிடைச்ச இடத்துல இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணோம். 2 பாடிஸையும் ஒரே கலர் கார்ல ஃபேஸ் மாஸ்க் போட்ட 2 பேர் வேற வேற இடத்துல தூக்கி போட்டு போயிருக்காங்க. அந்த கார் பத்தின எந்த அடையாளமும் இல்ல. சோ 2 கொலையும் பண்ணது ஒரே ஆள், அப்படிதானே? எஸ் சார். சோ குற்றவாளி யாருன்னு தெரியல. பொண்ணோட அப்பா ஆளுங்கட்சி, அதனால நியூஸ் வேற பெருசா வைரல் ஆயிடுச்சு. கண்டுபிடிக்கலாம், நம்ம தலைய உருட்டுவானுங்க. அப்போது அசோக் சார், வெளிய பிரஸ் வெயிட் பண்றாங்க என்ன சொல்ல, அவங்க கிட்ட போய் என்னன்னு சொல்ல என பெருமாள் வருத்தப்பட, இன்ஸ்பெக்டர் பெருமாள் ஏஜ் 40, ரொம்ப நேர்மையான, ரொம்பவே அமைதியான அதிகாரி. எல்லாருக்கும் நல்ல மரியாதை கொடுப்பார், யார்கிட்டையும் கோவப்பட மாட்டார். அவர் இப்போ பிரஸுக்கு பதில் சொல்ல போயிருந்தார். அப்போ பெருமாளுக்கு கால் வந்தது. அட்டன் பண்ணா செம்மையா அழுகிற ஒரு பொண்ணு.
அந்த காலில் கனெக்ட் ஆகிற பொண்ணு நேம் அரசி. அரசிமா என்னாச்சு, ஏன் அழுகுற என பெருமாள் கேட்க பதில் சொல்லாம அழுதுட்டே இருக்காங்க. அம்மா என்னம்மாச்சு, அழுகிறத நிறுத்திட்டு சொல்லு என சொல்ல, கயல் ஆண்டி இருக்காங்களா, அவங்க கிட்ட கொடுங்க என அரசி சொல்ல, இருக்காங்கம்மா இதோ தரேன் என பெருமாள் கயல் கிட்ட கொடுத்து பேச சொல்றாரு. அசோக் நீங்க பிரஸ் கிட்ட போய் பேசுங்க. ஓகே சார் என அசோக் சொல்ல, கயல் அரசி கிட்ட பேசும்போது அவ முகம் மாறுது. சார் சொல்லுமா, என்ன சொல்றா அவ, என்ன ப்ராப்ளம், ஏன் அழுவுறா? அவ சொல்றத வச்சு பார்க்கும்போது உங்க பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். ஓஹோ சரிம்மா, நான் உடனே வீட்டுக்கு கிளம்புறேன் என பெருமாள் சொல்ல, தனியா போய் என்ன பண்ணுவீங்க, நானும் வரேன் என கயலும் சொல்ல, என 2 பேரும் பெருமாள் வீட்டுக்கு கிளம்புறாங்க. அங்க போய் கயல் அரசிய செக் பண்ணதுல அவ ஏஜ் அட்டன் பண்ணிருக்கா அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிறது. கயல் அரசிய குளுக்க வச்சு அவளுக்கு என்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணி அவளை சேஃப்டியாக அம்மா மாதிரி பாத்துக்கிறாங்க. இப்ப வீட்டு ஹால்ல பெருமாள் அண்ட் கயல் எதிரெதிர் சோஃபாவில் உட்கார்ந்துருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் கயல். ஹஹஹா, எதுக்கு சிரிக்கிற, உங்களை பார்த்தா பாவமா இருக்கு சார். என்ன பண்றது, எல்லாம் என் விதி. அப்படியே ஒரு குட்டி பிளாஷ்பேக்கு போறாரு. 6 மாதங்களுக்கு முன்பு பெருமாள் அண்ட் கயல் அப்புறம் இன்னும் சில போலீஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு முக்கியமான குற்றவாளி அரெஸ்ட் பண்ண ஜீப்ல போயிட்டு இருப்பாங்க. அப்ப போலீஸ் ஜீப் பெருமாள் வீட்டை கிராஸ் பண்ணும்போது அப்ப ஒருத்தன் பெருமாளோட வீட்டு சுவரன் உள்ள எகிரி குதிப்பதை பார்க்கிறார். போய்கொண்டிருக்கும் ஜீப் இப்போது நின்றது. அதிலிருந்து கயல் மற்றும் பெருமாள் இறங்க அந்த ஜீப் சென்று விடுகிறது. என்னாச்சு சார் என கயல் கேட்க, எங்க வீட்டுல திருடன் புகுந்திருக்கான். 2 பேரும் இப்போ மெதுவாக சுவர் ஏறி குதிச்சு உள்ள போய் சர்ச் பண்றாங்க. வெளிய ஃபுல்லா தேடல அவனை காணோம். இப்ப மெதுவாக வீட்டுக்குள்ள போய் பார்க்கும்போது உள்ளேயும் அவனை எங்கேயும் காணோம். ஃபைனலி பெருமாள் பெற்றும் ஜன்னல் வழியே உள்ள பாக்குறார். ஒருத்தன் பெருமாள் மனைவி கூட தப்பாக இருக்கிறான். கயல் இதை பார்த்து ஷாக்கிங் ஆகி பெருமாளுக்கு இந்த துரோகத்தை தாங்கிக்கவே முடியல. வந்த கோபத்துக்கு 2 பேரையும் அங்கேயே ஷூட் பண்ணிட்டு பக்கத்துல உட்காந்து செம்மையா அழுகிறாரு. சரி இப்ப என்ன பண்ண போறீங்க, அழுகாதீங்க என கயல் சொல்ல, சரணடைய போறேன். ஸ்டூபிட் மாதிரி பேசாதீங்க, அந்த அவனுக்காக தப்பானவனுக்காக இந்த தப்பு பனிஷ்மெண்ட் எல்லாம் கரெக்ட் தான். நீங்க ஜெயிலுக்கு போயிட்டா அரசு நிலைமை என்ன ஆகும் என சொல்ல, தெரியலையே என சொல்லி திரும்பவும் அழுகிறாரு. கயல் 2 பேரையும் இங்கே பதிச்சிருவோம். உங்க மனைவி இவன் கூட ஓடி போயிட்டான்னு கேஸ க்ளோஸ் பண்ணிடுவோம். இத அரசிக்காக நீங்க செஞ்சுதான் ஆகணும் என சொல்ல, பெருமாள் அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியாம இருக்கிறார். இதோட பிளாஷ்பேக் ஓவர் ஆகிறது. இந்த சோசியல் மீடியா வந்ததுல இருந்து கேர்ள்ஸ் சம்பந்தப்பட்ட கிரைம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. பிரச்சனை சோசியல் மீடியா இல்ல சார், அதை யூஸ் பண்றவங்க என கயல் சொல்ல, சரி ரொம்ப டைம் ஆச்சு கயல், நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன் என பெருமாள் சொல்ல, ஓகே சார், ஏதாவது ஹெல்ப்னா கால் பண்ணுங்க. ஒரு பெரிய நட்சத்திர ரோட்டில் விடுதியில் உள்ளே உள்ள ஒரு கவர்ச்சியூட்டும் அந்த அறையில் இப்போது மனதை மயக்கும் ரொமான்டிக் ஆங்கிலேசை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. அறைக்கட்டில் ஒரு அழகிய பெண் மயக்க நிலையில் படுத்திருந்தாள். அவளை சுற்றி பூக்கள், ஸ்டார் லைட்ஸ் என ஏகப்பட்ட அலங்காரங்கள் செய்யப்பட்டு பார்க்கவே செம்ம கியூட் ரொமான்டிக் மூட் ஏற்றும்படியான ஒரு அமைப்பு. வெட்டுக்கு எதிர்க்க ஒரு சோஃபா இருக்கும். அதுல ஒரு பையன் உட்கார்ந்து விலையுயர்ந்த பாரன் சரக்கை ருசித்துக் கொண்டு அந்த பெண்ணின் அழகை ரசித்தவாறு உள்ளான். அவன் நேம் பாலா. பொண்ணுக்கு இப்போ மெதுவாக முழிப்பு வருது. எழுந்தோடனே டக்குன்னு சுத்தி எல்லா இடத்தையும் பாக்குறான். நான் எங்க இருக்கேன், யார் ராணி, நான் எப்படி இங்க வந்தேன்? பதற்றத்தில் அந்த பொண்ணு இதையே கேட்டு கேட்டு கத்தி டோர் ஓபன் பண்ண ட்ரை பண்ண அது திறக்கவில்லை. பாலா இதெல்லாம் கண்டுக்காம மெதுவாக சரச்சடுக்கிட்டே இருக்கான். அந்த பொண்ணு இப்போ பாலா கிட்ட வந்து யார் ராணி என கத்தி அவன் சட்டையை பிடித்து இழுக்கிறான். திமிரும் அவளை பாலா இழுத்து பிடிச்சு அணைச்சு அவன் மடி மேல உட்கார வைக்கிறான். இவன் கோவமாக கத்துறான். அப்ப பாலா பாக்கெட்டுக்குள்ள இருக்க கன் எடுத்து வெளியே வைக்கிறான். அதை பார்த்து அந்த பொண்ணு ஷாக்கிங்ல சைலண்ட் ஆகுறா. பாலா நல்ல போதையில் அப்படியே அவளை கட்டி அணைத்து, உன் நேம் ஜெனிதானே? ஆமா, நீ யாரு, உனக்கு எப்படி தெரியும் என்ன என கேட்க, நான் எப்படி இங்க வந்தேன் என கேட்க, ஓவரா பேசாத, ஒழுங்கா கம்பெனி கொடுத்தா உயிரோட வெளியே போவ, இல்ல உன்னை கொன்னுடுவேன் என சொல்ல, இதை கேட்டு ஜெனியின் கண்ணில் கண்ணீர் வர பிளாஷ்பேக்கு போகிறாள். அமைச்சர் திருமுருகன் இல்லம். பாலா வீட்டில் இருந்து ஸ்ரீலாக கிளம்ப திருமுருகனும் எங்க போற, என்ன டாடி எப்பவும் இல்லாம எங்க போறன்னு பாசமா கேக்குற, உனக்கு ஸ்கெட்ச் போட்டிருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு, ஜாக்கிரதையா என திருமுருகன் சொல்ல, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். வெளியே வந்த பாலா தனது கருப்பு ஸ்வாகுவர் காரில் ஏறி அமர்ந்து அன்புக்கு கால் செய்கிறான். சொல்லு மச்சான், உன் வாட்ஸ்அப்புக்கு ஒரு கேர்ள் பிக் அண்ட் அவ இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க் அனுப்பியிருக்கேன் பாரு, நாளைக்கு நைட் அவ வேணும் என்ன பாலா சொல்ல, ட்ரை பண்றேன்டா, வேற பொண்ணுக்கு ரூட் போட்டிருக்கோண்டா என்ன சொல்ல,
ட்ரை பண்ணடா செல்லக்குட்டியை, இன்னைக்குதான் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பார்த்தேன், செம்ம கியூட்டா இருக்கா என பாலா சொல்ல, டுடே 10 மணிக்கு பொண்ணு அங்க இருக்கும் என்றான் அன்பு. ரிச் ஸ்ட்ரீட்ல மொபைல் ஷாப் வச்சிருக்கவன் தான் அன்பு. இவன் பாலாவோட அல்லக்கை. அன்பு இப்போ வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி பாக்குறான். அதுல ஜெனி போட்டோ இருக்கு. அன்பு இப்போ சிவா அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்றான். சொல்றான், டீட்டெயில்ஸ் அனுப்பியிருக்கேன் பாரு, இன்னைக்கு நைட் அந்த பொண்ணு வேணும் என சொல்ல, ஏன்டா ஒரு நாள் கூட டைம் கொடுக்கலன்னா எப்படிடா என சிவா கேட்க, அக்கௌண்ட்ல அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு பாரு, வேலையை முடிச்சுட்டு சொல்லு. டே என்ன மச்சான் இப்படி பண்றீங்க என கேட்டுக்கொண்டு இருக்கும் போதே கால் கட் ஆகிறது. மொபைல் சர்வீஸ் கடை வைத்திருக்கும் சிவா இப்போது கடையில் இருந்தபடியே அன்பு அனுப்பிய டீட்டெயில்ஸை பார்க்கிறான். சிவா ஒரு ஹேக்கர். கண் துடைப்புக்கு தான் இந்த மொபைல் சர்வீஸ் கடை. சோசியல் மீடியாவில் பேஸ்புக், இன்ஸ்டாகிராம்னு எந்த ஐடி லிங்க் கொடுத்தாலும் போதும், 2 மணி நேரத்துல அதை ஹேக் பண்ணிடுவான். அது மட்டும் இல்லாம அவங்களோட ஒட்டுமொத்த மொபைல் டேட்டா டீட்டெயில்ஸையும் எடுத்துருவான். அவங்க பண்ற சேட்டிங் வச்சு அவங்க இது வரைக்கும் என்ன பண்ணாங்க, இனிமே என்ன பண்ண போறாங்கன்னு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவான். அப்புறம் டீட்டெயில்ஸ் எல்லாம் அன்புக்கு அனுப்புனான். அவன் ஆள் வச்சு அந்த பொண்ணை தூக்கி பாலாவுக்கு சப்ளை பண்ணிடுவான். பாதிக்கப்பட்ட பொண்ணு யாரும் பெரும்பாலும் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாங்க. அப்படியே கொடுத்தா கவர்மெண்ட் இவங்க கண்ட்ரோல்ல இருக்கனால அதை அப்படியே அமுக்கிடுவாங்க. பாலாஜினியை மெல்ல தூக்கி கட்டில் போட்டு அவளை கடத்தி வந்த நோக்கத்தை நிறைவேற்றி கொண்டிருந்தான். இப்போது இருவரும் கட்டில் உடையின்றி கிடைக்க, நாளைக்கு நீயே என்ன கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன் என்றான் பாலா. இன்ஸ்டால் உன் ஆட்டத்தை பார்த்தேன், ஆசைப்பட்டேன், முடிச்சிட்டேன், அவ்வளவுதான். சோ இந்த நாளை மறந்துரு அப்படின்னு சொல்லிவிட்டு டிவியை ஆன் பண்ணி 2 பேரும் பண்ண வீடியோவை ஓடுவதை பார்த்து ஜெனி அதிர்ச்சி ஆகிறாள். பிளீஸ், நான் இதை பத்தி வெளியே சொல்ல மாட்டேன், இதை டெலீட் பண்ணி எனக்கு கெஞ்ச. நீ என்னை பத்தி வாயை திறக்காத வரைக்கும் இது வெளியே போகாது என சொல்கிறான் பாலா. D2 போலீஸ் ஸ்டேஷனில் கயல், பெருமாள், அசோக் எல்லாரும் ஒன்றாக உட்கார்ந்து லயா அர்ஜுன் மர்டர் கேஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்டேஷனுக்கு 50 வயசு இருக்க ஒரு பெரியவர் வராரு. சார் என கூப்பிட்டு அவர் நேம் சுதாகர் என சொல்லி கான்ஸ்டபிள் மாதிரி அவர் கூப்பிடுறாரு. சுதாகரோ, சார் என் பொண்ணு ஜெனிஃபரை நேத்து ஈவினிங்ல இருந்து காணோம், காலேஜுக்கு போனா, அவ இன்னும் வீட்டுக்கு வரல என சொல்ல, மொபைல் போன் சுவிட்ச் ஆஃப் வருது, பயமா இருக்கு சார் என சொல்ல, மாறி சார் கொஞ்சம் இங்க வாங்கன்னு பக்கத்துல இருந்த கயல் வாய்ஸ் கேக்குது. சார் எழுத தெரியுமா? இந்தாங்க, இந்த லெட்டர் பேட்ல கம்ப்ளைண்ட் எழுதிட்டு உங்க மொபைல் நம்பர், அட்ரஸ், டீட்டெயில்ஸ் எல்லாம் எழுதி வச்சுட்டு போங்க, நாங்க விசாரிச்ச தகவல் சொல்றோம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு மாறி எழுந்து போறாரு. என்ன சார் இது, பொறுப்பே இல்லாம என்னை எழுதி வைக்க சொல்லிட்டு எழுந்து போறீங்க என கத்துகிறார் சுதாகர். ஏன் இப்ப கத்துறீங்க சார், எனக்கு உங்க மேல நம்பிக்கை இல்ல, நான் கமிஷனர் ஆபீஸ் போறேன் என்றார் சுதாகர். அப்போது கயல் வர, என்ன மாதிரி சார் ஒரே சத்தமா இருக்கு என கேட்க, மேடம் அவர் பொண்ணை காணாமாம், அதான் உடனே ஆக்சன் எடுக்க சொல்லி சொல்றாரு. பொண்ணை பெத்து ஊர் மேல விட்டுருவானுங்க, இங்க வந்து காணோம்னு நம்ம உயிரை எடுக்க வேண்டியதுன்னு கயல் கோவமாக சொல்ல, சுதாகர் கோவமாக, ஹலோ மேடம், என்ன இப்படி மரியாதை இல்லாம பேசுறீங்க? அப்படிதான் ஏன் பேசுவேன், என்ன பண்ணுவேன், பொண்ணை பாதுகாப்பா வளர்க்க துப்பு இல்ல, மரியாதை வேணுமா? ஹே, இத நான் இப்படியே விட போறது இல்ல, போலீஸ்ல திமிர்ல பப்ளிக்க கேவலமா ட்ரீட் பண்றீங்களா, உங்க எல்லாரையும் என்ன பண்ற பாரு என சுதாகர் கோபமாக வெளியே கிளம்புறாரு. அப்போ இன்ஸ்பெக்டர் பெருமாள் வந்து, சார் சார் நில்லுங்க, அவங்க சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அவங்க வேற ஏதோ டென்ஷன்ல இருக்காங்க சார், நீங்க என்னன்னு சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன்னு கெஞ்சி குத்தாடி அவரை கூல் பண்றாரு. சார் நீங்க எதுக்கு இந்த ஆளுகிட்ட எல்லாம் கெஞ்சிட்டு இருக்கீங்க என சொல்ல, பெரும்பாலும் திரும்ப கோவமாக, நீ கொஞ்சம் சும்மா இரு என சொல்ல, சுதாகரும் கோவமாக இருக்கு. அப்போ கைய சுதார் கிட்ட போய், உங்க பொண்ணு மொபைல் நம்பர் சொல்லுங்க என கேட்க, சுதாகரும் சொல்றாரு. அசோக் சார், எஸ் மேடம், சிஸ்டம்ல இந்த பொண்ணு மொபைல் நம்பர் போட்டு இப்போ மொபைல் எந்த பிளேஸ்ல இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க என சொல்ல, 5 நிமிடங்களுக்கு பிறகு, மேடம் இப்போ அந்த பொண்ணு மொபைல் இருக்க வேடா வேப்பேரி கண்ணன் ஸ்ட்ரீட், சார் அது நாங்க இருக்க அட்ரஸ் தான் என சுதாகர் சொல்ல, இப்போ உங்க பொண்ணுக்கு இல்லைன்னா மனைவிக்கு கால் பண்ணுங்க என சொல்ல, இப்போ சுதாகர் கால் வருது. சுதாகர் அட்டன் பண்றாரு. ஜெனி வீட்டுக்கு வந்து விட்டதாக சுதாகர் மனைவி சொல்றாங்க. சுதாகர் இப்போ யாரு முகத்தையும் பார்க்காம தேங்க்ஸ் மட்டும் சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்புறார். ஹலோ, எங்க போறீங்க, வெயிட் பண்ணுங்க என கையில் சொல்ல, க்ளோஸா வந்து நிக்கிறாரு சுதாகர். மேடம், இவர் கொடுத்த மொபைல் நம்பர்ல ஜெனிஃபர் ஜெனி அப்படிங்கிற பேர்ல FB, இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் ஐடி ஓபன் ஆயிருக்கு. அந்த ஐடி ஹேக் பண்ணி உள்ள யாருக்கும் மெசேஜ் பண்ணிருக்கா, என்ன மாதிரி மெசேஜ் பண்ணிருக்காங்க பாருங்க, டெலிட்டட் மெசேஜ் எல்லாம் ரிகவர் பண்ணுங்க என சொல்ல, 15 நிமிடங்களுக்கு பிறகு 73 பாய்ஸ் ஐடிக்கு 5 கேர்ள்ஸ் ஐடிக்கும் மெசேஜ் பண்ணிருக்காங்க. 5 பேரு கூட செக்ஸ் சேட்டிங் பண்ணிருக்காங்க. ட்ரெஸ் இல்லாம வீடியோ கால் பண்ணி ஒருத்தர் மட்டும் நிறைய டைம் பேசியிருக்காங்க. பேசியிருக்க மெசேஜ் வச்சு பார்த்தா 2 பேரும் லவ்வர்ஸ் மாதிரி தெரியுது. இதனை கேட்டு சுதாகர் அதிர்ச்சி அடைகிறார்.
கையல் இப்போ சுதாகரை கூப்பிட்டு எதிர் டேபிளில் உட்கார சொல்றாரு. சுதாகர் தலையை குனிந்து கொண்டு அவமானத்துடன் அமர்ந்திருக்கிறார். ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். அப்பா ஏஜ் இருக்க உங்களை போய் மரியாதை இல்லாம பேசுனதுக்கு. சுதாகரோ என மௌனமாக இருக்கிறார். உங்க பொண்ணு வச்சிருக்க மொபைல் எவ்வளவு ரேட்டு? அவரும் 30,000 லாஸ்ட் மந்த் தான் வாங்கி கொடுத்தேன். எதுக்கு அவ்வளவு காஸ்ட்லி போன் உங்க பொண்ணுக்கு? கூட படிக்கிற எல்லாரும் நல்ல மொபைல் வச்சிருக்காங்க, எனக்கு வேணும்னு ரொம்ப ஃபீல் பண்ணா, அதான் வாங்கி கொடுத்தேன். ஹஹஹா, பாத்தீங்களா உங்க பொண்ணு நீங்க வாங்கி கொடுத்த காஸ்ட்லி போன் வச்சு என்ன பண்றான்னு. அண்ட் இந்த மாதிரி விஷயங்களை உங்க பொண்ணு மட்டும் பண்ணல, ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ற 90% கேர்ள்ஸ் இதைத்தான் பண்றாங்க. இது போலீஸ் டிபார்ட்மெண்ட் எங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச உண்மை. இப்ப நடக்கிற ஒட்டுமொத்த கேர்ள்ஸ் கிரைமும் இந்த ஸ்மார்ட் போன்னாலதான் நடக்குது. நான் தெரியாம தான் கேக்குறேன், எதுக்கு கேர்ள்ஸ் ஸ்மார்ட் போன் வாங்கி தரீங்க? காண்டாக்ட் பண்றதுக்கு வெறும் நார்மல் மொபைல் வாங்கி கொடுத்தா போதாதா? சாங்ஸ் கேட்கறதுக்கு அண்ட் என்டர்டைன் பண்றதுக்கு ஸ்மார்ட் போன் தவிர நிறைய ஆப்ஷன் இருக்கே. போட்டோ எடுக்க, ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ண, இன்டர்நெட் யூஸ் பண்ண உங்க மொபைல் கொடுங்க, அதான் சேஃப்டி. படிக்கிற பொண்ணு கையில ஸ்மார்ட் போன் இருக்கவே கூடாது. எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காளுங்க உங்களை உள்ள பண்ற மெசேஜ் வீடியோஸ் எல்லாம் டெலீட் பண்ணா அழிஞ்சு போயிடணும். கேர்ள்ஸுக்கு இங்க 100% சேஃப் இல்ல சார். நவீன ஆன்லைன் குற்றவாளிகள் உங்களை பார்த்துட்டே தான் இருக்காங்க. ஒரு பொண்ணுக்கு ஸ்மார்ட் போன் வாங்கி கொடுக்கறதும் அவளை ஒரு பையனுக்கு கூட்டி கொடுக்கறதும் ஒண்ணுதான். போங்க வீட்டுக்கு போய் அடுத்து 1,00,000 ரூபாய் போன் வாங்கி கொடுத்து இன்னும் நல்லா கொடுங்க. சுதாகர் அவமானத்தில் பதில் பேச முடியாம தலையை குனிந்து கொண்டு ஸ்டேஷன் விட்டு வெளியே போகிறார். பெரும்பாலும் கயல் சரியில்லை. கயல் நீ பண்றது எதுவுமே சரியில்லை. ஏன் ஏன் இவ்வளவு கோவம் உனக்கு? வயசுக்கு மரியாதை கொடுக்க மாற்ற, வாயை திறந்தாலே ஒரே கெட்ட வார்த்தையா பேசுற. கண்ட்ரோல் யுவர் செல்ஃப், இல்லைன்னா இதுவே உனக்கு பிரச்சனை ஆயிடும் என பெருமாள் சொல்ல, நான் இப்படிதான். டைம் இப்போ ஈவினிங் 6 o'clock. மூலக்கோத்திரம் சுடுகாட்டு பகுதியில் இருக்க குப்பை தொட்டிக்கு கீழே குப்பை அள்ளும் நகராட்சி பெண் ஊழியர் குப்பை அள்ளும் பணியில் உள்ளார். அப்போது அவர்கள் 6 அடி நீளத்தில் பெரிய மூட்டை மாதிரி குப்பை தொட்டிக்கு பக்கத்தில் வித்தியாசமா ஒண்ணு இருக்கிறத பாக்குறாங்க. ஒருத்தவங்க கிட்ட போய் அது என்னன்னு தொட்டு பாக்குறாங்க. கேர்ள் 1, ஹே என்னவோ இருக்குடி, வித்தியாசமா இருக்குன்னு சொல்ல, 2வது பொண்ணு மூட்டையை பிரி பாப்போம். 2 பேரும் சேர்ந்து மூட்டையை மேல் பக்கம் பிரிச்சு கோணியை விளக்குறாங்க. அம்மா என கத்திக்கொண்டே அங்கிருந்து 2 பேரும் ஓடுறாங்க. உடனே அங்க கூட்டம் கூடுது. போலீஸுக்கும் கால் பண்ணி சொல்ல போலீஸ் வந்து பார்வையிட்டு முழு கொனையும் விலக்கி பார்க்கின்றனர். அதிர்ச்சியில் அதை பார்த்த காவலாளி பயந்து பின் செல்கிறார். ஒரு பெண்ணும் பையனும் உடலில் உடையின்றி லிப்கிஸ் பண்ணியவாறு இறந்து கிடக்கின்றனர். ஆம்புலன்ஸ் வந்து உடலை எடுத்து செல்ல 2 நாட்களுக்கு பிறகு T2 போலீஸ் ஸ்டேஷனில் பெருமாள், கமிஷனர் என்ன செருப்பு எடுத்து அடிக்காத குறை என்ன புடுங்குறீன்னு கத்துறாரு. கிடைச்சிருக்க எவிடன்ஸ் படி பார்த்தா 2 கொலையும் பண்ணவன் தான் இதையும் பண்ணிருக்கான். டாக்டர் PS ரிப்போர்ட் சொல்லும் போதே என் ஈரக்குலையும் நடுங்கி போச்சு. ஒரு பையனையும் பொண்ணையும் கட்டி போட்டு கோணி தைக்கிற ஊசியால 2 பேரோட உதரலையும் ஒன்னா தச்சிருக்கான். பையனோட ஆண் உறுப்ப பெண் உறுப்புக்குள்ள நுழைச்சு தச்சு 2 பேரும் உயிரோட இருக்கும் போதே அடிச்சே கொன்னு பாடிய ரோட்ல தூக்கி போட்டு போயிருக்கான். தொடர்ந்து இது 4வது கொலை. கொலை பண்ணவன் ஒரே ஆள் அப்படிங்கறத தவிர எந்த எவிடன்ஸும் நம்ம கிட்ட இல்ல. கயல், பெருமாள், அசோக் மூவரும் இப்போது தனி அறையில் கணினியின் முன்பு அமர்ந்து மறுபடியும் CCTV ஃபுட்டேஜ் ஆதாரங்களை பார்த்தபடி ஆராய்கின்றன. கயிறோ கருப்பு கலர் கார்ல தலைமுகம் எல்லாத்தையும் மறைச்ச மாதிரி 2 பேர் 2 இடத்துலயும் வந்து பாடியை போட்டு போயிருக்காங்க. 2 தடவை வந்த கார் ஒண்ணுதான், ஆனா வேற நம்பர் பிளேட் யூஸ் பண்ணிருக்காங்க. பெரும்பாலும் 4 கொலைகளுக்கும் ஒற்றுமை என்னன்னா, கொலை செய்யப்பட்ட 4 பேரும் லவ்வர்ஸா இருந்து பிரிஞ்சவங்க. அசோக்கும் கொலை செய்யப்பட்ட 4 பேரோட எக்ஸ் லவர்ஸ், அவங்கள பிடிக்காதவங்க பிடிச்சவங்கன்னு எல்லாத்தையும் விசாரிச்சு நோ யூஸ். கையில் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க, அந்த ரூட்ல போவோம் என பெருமாள் கேட்க, சார் என யோசிக்கிறான். சொல்லுமா, என்னோட கெஸ்ஸிங் சரியா இருந்தா அவன் நெக்ஸ்ட் ஒரு லவ் ஜோடிய கொன்னு சென்னையில குப்பை அதிகமா இருக்க இடத்துல வாடியே போடுவான். இததான் அவன் பண்ணிட்டு இருக்கானே, புதுசா ஏதாவது சொல்லு. கண்டிப்பா இது பிளான் பண்ணி பண்ண கொலைகள் கிடையாது. ஏன்னா கொலைப்பட்டவங்களும் கொலை செஞ்சவனுக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னா மட்டும்தான் எவிடன்ஸ் எதுவும் கிடைக்காது. எவனோ ஒருத்தன் லவ்வால பாதிக்கப்பட்டு மெண்டலாகி அவன் பண்ற கொலைகள் தான் இதெல்லாம் சொல்றியா என பெருமாள் கேட்க, இருக்கலாம். அவன் குப்பைய குறியீடா வச்சு ஏதோ சொல்ல வரான்னு தோணுது. இஷ்டத்துக்கு கண்டதை வளராத கையல் என பெருமாள் சொல்ல, நான் திங்க் பண்றது சரினா செத்து போனவங்களுக்கும் கொலை பண்ணவனுக்கும் எந்தவித முன் அறிவிப்பும் கூட இருந்திருக்க வாய்ப்பில்லை. அவங்க ஒருத்தர் பார்த்திருக்க கூட மாட்டாங்க. சிட்டில பெரிய பெரிய குப்பை கிடங்குகள், குப்பை தொட்டின்னு எல்லா இடத்துலயும் சீக்ரெட் கேமரா செட் பண்ண சொல்லுங்க. சந்தேகப்படும்படியா இருந்தா உடனே தகவல் கொடுக்க சொல்லுங்க. நம்ம தேடிட்டு இருக்கிற சைக்கோ இல்ல பிளான் பண்ணி கொலை பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு கில்லர் சைக்கோவா இருந்தா
கொலை பண்ண இடத்துல அவனோட குறியீடு எதையாச்சும் விட்டுட்டு போக வாய்ப்பு இருக்கு. ஆனா அவன் எந்த சாட்சியங்களும் விட்டுட்டு போகல. என்ன சொல்லிக் கொண்டிருக்கும் போதே நேரம் சாயங்காலம் 7 மணி ஆகிறது. பெருமாள் வீட்டில் கயல். என்ன அரசி, பாக்கணும்னு சொன்னியாமே? எஸ் அக்கா, உங்ககிட்ட தனியா பேசணும். சார், பாப்பா சொல்றால, கிளம்புங்க சார் என சொல்ல, அது சரி. பெருமாள் வெளியே கிளம்ப 15 நிமிடங்கள் இருவரும் மீது தனியாக பேசிவிட்டு அரசி அவள் அறைக்கு கிளம்ப பெருமாள் உள்ளே வருகிறார். என்ன சொல்றா என் பொண்ணு என கேட்க, அம்மா இருந்திருந்தா அம்மா கிட்ட சொல்லியிருப்பா, அதான் என்கிட்ட சொல்றா என கையில் சொல்ல, பெருமாளும் அமைதியாக இருக்கிறார். ஏஜென்ட் பண்ணிருக்கா இல்லையா, அதான் அதுல அவளுக்கு சில டவுட்ஸ். அரசி இங்க வாமா என கையல் கூப்பிட அரசி உள்ளே இருந்து நடந்து வரா. இங்க வா, அப்பா பக்கத்துல உட்காரு சொல்ல அரசி அமர, யாரையாவது லவ் பண்றியா நீ என கையல் கேட்க அரசி அதிர்ச்சியாகிறாள். பெரும்பாலும் முறைத்து கொண்டே, கையல் என்ன இது லூசு மாதிரி சின்ன குழந்தைகிட்ட கொஞ்ச நேரம் பேசாம இருக்கணும். அரசி நீ சொல்லுமா என கையல் சொல்ல, அப்படியெல்லாம் எதுவும் இல்லக்கா. இதை ஏன் கேக்குறேன் தெரியுமா? இப்போ உனக்கு 14 வயசு. நீ ஏஜ் அட்டன் பண்ணிட்ட. இந்த ஏஜ்ல உன் உடம்புலயும் மனசுலயும் ஒரு சில மாற்றங்கள் வரும். உன்னை நிறைய பாய்ஸுக்கு பிடிக்கும். உன்னை இம்ப்ரெஸ் பண்ணி லவ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. நீயும் சம்டைம்ஸ் இம்ப்ரெஸ் ஆகி உனக்கு பிடிச்ச பையனுக்கு ஓகே சொல்லி லவ் பண்ணுவேன். இதெல்லாம் தப்பில்ல. எல்லாரும் இந்த ஏஜ்ல பண்றதான். உனக்கு அந்த மாதிரி யாரையாவது பிடிச்சாலோ லவ் பண்ணணும்னு ஆசை இருந்தாலோ தாராளமா பண்ணு, தப்பே இல்ல. ஆனா லவ் பண்ற விஷயத்த எங்க கிட்ட உடனே சொல்லிடணும். சொல்லணும்னாதான் தப்பு. லவ் பொறுத்த வரைக்கும் எங்களோட அட்வைஸ் என்னன்னா, படிப்பு எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு பண்ணா நீ சூப்பர். அதே மாதிரி நீ லவ் பண்ற பையன் உன் உடம்புக்கு ஆசைப்படக்கூடாது. மனசுக்கு மட்டும் ஆசைப்படுறவனான்னு பார்த்து பழகு. செட் ஆகலையா, தப்பா இருக்கானா தயங்காம கழட்டி விட்டுரு. உனக்கே தெரியும் இந்த சொசைட்டில பொண்ணுங்களுக்கு சேஃப்டி இல்லைன்னு. சோ எப்பவும் ஜாக்கிரதையா இருக்கணும். ஓகேவா என சொல்ல அரசியும் என்றார். குட். என்ன பெருமாள் சார் இப்ப பேசுங்க என சொல்ல, ஆரம்பத்துல நீ பேசுனது கோவமா இருந்தாலும் போக போக எல்லாமே சரின்னு பட்டுச்சு. உங்க பொண்ணுக்கும் நான் அம்மாவா இருந்திருந்தா இததான் பண்ணிருப்பேன் என சொல்ல பெருமாள் கையலை மகிழ்ச்சியுடன் பார்த்தார். இப்போது ஹாஸ்பிட்டலில் கையில் கடிகாரத்தை பார்த்து கொண்டிருந்தாள். மணி அதில் 1. என்ன அவளை இன்னும் காணோம்? நிர்மலாவுக்கு கால் பண்றான். சுவிட்ச் ஆஃப் என்று வந்து, எங்க போனா இவா? கயல் ஒரே திங்கிங். அப்போது நிர்மா கதவை திறந்து உள்ளே வரா. எங்கடி போன இவள் நேரம்? கிருஷ்ணா கூட அவுட்டிங் டி. திருந்த மாட்டீங்களே நீங்களா, எவ்வளவு சொன்னாலும் என கயல் திட்ட, கயல் அப்படின்னு அவளும் சொல்ல, என்ன மூஞ்சி இப்படி இருக்கு, எனி ப்ராப்ளம்? நிர்மலா அழுக ஆரம்பிக்கிறான். கிருஷ்ணா வீட்டுல வேற பொண்ணை பார்த்து கல்யாணத்துக்கு ரெடி பண்றாங்களாம். கண்டிப்பா அவங்க வீட்டுல ஓகே சொல்ல மாட்டாங்களாம். நான் வேணும்னா நீ என் கூட வந்துரு, எங்கேயாவது போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கூப்பிடுறான். பயமா இருக்கு, என்ன பண்றதுன்னே தெரியல கையில். ஜாதி வெறி பிடிச்ச நாயங்க. நிர்மா கையலை கட்டி அணைத்து அழ ஆரம்பித்தாள். சின்ன வயசுல அம்மா அப்பா இருந்துட்டாங்க. எனக்கு ஒரு குடும்பமா வாழணும் ரொம்ப நாள் ஆசை. இப்ப அதுவும் முடியாது போல. கல்யாணம் பண்ணிட்டு அவன் சொன்ன மாதிரி எங்கேயாவது போயிட்டு அவன் கூட கொஞ்ச நாள் சரியாயிடும். அப்புறம் நீ நினைச்ச மாதிரி ஒரு ஃபேமிலி உனக்காக இருக்கும் என சொல்ல, போகவா நானு என நிர்மா கேட்க, போ பாத்துக்கலாம் என சொல்ல, லவ் யூ டி என சொல்ல, மிஸ் யூ என்றால் கயல். அடுத்த நாள் காலை நிர்மா கிருஷ்ணா 2 பேருக்கும் கோவிலில் சில நெருங்கிய நண்பர்கள் முன் திருமணம் நடந்தது. ஜாதி வெறி பிடிச்ச கும்பல் உங்களை என்ன வேணா பண்ணுவாங்க. கிருஷ்ணாவும் என சொல்ல, நான் எல்லாம் பேசிட்டேன். பிரச்சனை முடிகிற வரைக்கும் 2 பேரும் ஆந்திரா போயிடுங்க. திருமண குளத்தில் உள்ள நிர்மாவை கையில் கட்டியணைத்து கண்ணீருடன் வழி அனுப்பி வைத்தாள். அடுத்த நாள் காலை கயல் மற்றும் இன்னும் சில போலீஸ் அதிகாரிகள் இப்போது ஒரு செக் போஸ்ட்ல நின்று வண்டிகளை சோதனையிட்டு கொண்டிருந்தனர். அப்போது ஒரு பைக் அவ்வளோ டிராபிக்லயும் பூந்து பூந்து சர்ரு புருன்னு சத்தம் எழுப்பி கொண்டு வளைஞ்சு வளைஞ்சு ஃபாஸ்டா வந்தது. அந்த பைக்ல ஒரு பையனும் பொண்ணும் கட்டி அணைத்தபடி இருந்தார்கள். அவன் போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்க கிட்ட வந்து கட் பண்ணதுல பக்கத்துல நடந்து போன ஒரு வயசானவர் அதிர்ச்சி கீழே விழுக, பட் அந்த பைக் நிக்காம போயிட்டே இருந்தது. இதை பார்த்த கையில் பக்கத்து சிக்னல் இருக்க அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்து அந்த வண்டியை பிடிக்க சொல்லியபடி போலீஸ் அனைவருக்கும் உடனே போய் அந்த பெரியவரை தூக்கி உட்கார வச்சு தண்ணி கொடுக்கறாங்க. கால் அடி போல, பாவம் நடக்க முடியல அவருக்கு. ஆம்புலன்ஸுக்கு தகவல் சொல்ல அடுத்த 5 நிமிடத்தில் கையலுக்கு கால் அவங்கள பிடிச்சாச்சுன்னு கையலுடனே ஜீப்பில் ஏறி கோவமாக கிளம்பினார். மெயின் ரோட் சிக்னல் கிட்ட 2 பேரையும் பிடிச்சு நிக்க வச்சிருந்தாங்க. பொண்ணு மூஞ்சில ஷால் வச்ச கவர் பண்ணியிருந்தா. 2 பேரும் யாரு? லவ்வர்ஸ் மேடம் என பாய் சொல்ல, ஹே பேஸ்ல இருக்கா அந்த ஷாலை ரிமூவ் பண்ண என்ன சொல்ல, ரிமூவ் பண்றா அந்த கேள். ஊங்கி பலார்னு ஒரு அறை அந்த பொண்ணுக்கு. அடிச்சடி சவுண்ட்ல பக்கத்துல இருக்க எல்லாரும் திரும்பி பார்த்தாங்க. பொண்ணு செம்மையா அழுக ஆரம்பிச்சா. பையனுக்கும் ஷாக்கிங். ஏ ஸ்டாப் இட், அழுகுற சத்தம் வெளியே கேட்டுட்டு ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு போய் அடிப்பேன். கண்ணை தொடச்சுக்கிட்டே சைலண்ட் ஆகிறா. கையல் அவ கண்ணத்தை பிடித்தவாறு, எதுக்காக இப்போ உன்னை அடிச்சேன்னு தெரியுமா? நீ அவனை லவ் பண்றதானே?
ஆமா என்ன சொல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படின்னு தெரியல. ஆனா லவ் பண்ணும்போது பொண்ணுங்க என்ன சொன்னாலும் பசங்க கேட்பாங்க. அதுவும் உன்ன மாரி அழகா இருக்க பொண்ணு சொன்னா சொல்லவே வேணாம். கண்ண மூடிட்டு நீங்க சொல்றத கேட்பாங்க. சிட்டிக்குள்ள அவன் பைக்க அப்படி காட்டுத்தனமா ஓட்டிட்டு போறான். அவன கண்ட்ரோல் பண்றத விட்டுட்டு பின்னாடி உட்காந்து ஜாலியா ஹக் பண்ணிட்டு போற. உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. சின்ன பசங்க ரத்தம் சூடா இருக்கும். பக்கத்துல போற ஆளுங்களோட நிலைமை என்ன? சில பேர நீங்க போய் இடிக்கணும்னு இல்ல. அவங்களுக்கு ஷாக்கிங் குடுக்குற மாரி பக்கத்துல ஃபாஸ்ட்டா போனாலே போதும். அதிர்ச்சியில விழுந்துருவாங்க. அவரு கீழ விழுந்து கிடக்குறாரு. எனக்கு என்ன நீங்க பாட்டுக்கு போயிட்டீங்க. உங்க அப்பா, அம்மா அப்படி விழுந்து கிடந்தா இப்படிதான் போவீங்களா? இப்போ 2 பேரும் கயல் கிட்ட சாரி கேக்குறாங்க. சாரி சொன்னா விட்டுருவேனா? நீங்க பண்ணது கிரைம். சட்டப்படி அவன புடிச்சு உள்ள போடணும். மேடம், மேடம் ப்ளீஸ் மேடம் என 2 பேரும் கெஞ்ச, இப்போ அந்த பக்கம் போய் கான்ஸ்டபிள், எஸ் மேடம் 2 பேரோட அம்மா அப்பா நம்பர் வாங்கி இங்க வர வைங்க. அவங்க வந்தோனே இவங்கள விடுங்க. 1 மாசம் கழிச்சுதான் பைக் அவன் கைக்கு போகணும். அது வரைக்கும் அலைய விடுங்க என சொல்ல, ஓகே மேடம் என்றான் கான்ஸ்டபிள். அடுத்த நாள் காலை காவல் நிலையத்தின் உள்ளே பெருமாள், என்ன கையில் உலகமே இன்னைக்கு உன்னை பத்தி தான் பேசுது. என்ன சார் சொல்றீங்க? டுடே சோசியல் மீடியால நீ தான் ட்ரெண்டிங். உடனே யூடியூப் ட்ரெண்டிங் வீடியோ பார்க்க வீடியோ தலைப்பு, லஞ்சம் தர மறுத்த காதல் ஜோடி அடித்த பெண் காவலர். இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னை சஸ்பெண்ட் பண்ணாலும் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கயலும் கொடுமை என சிரிக்கிறார். உடனே அந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸுக்கு போய் படிக்கிறார். 2500 கமெண்ட்ஸ். ஒருத்தர் விடாம கையில அசிங்க அசிங்கமா திட்டி கிளி கிளின்னு கிழிக்கிறாங்க. பப்ளிக் யாரும் இத தூரத்துல இருந்து வீடியோ எடுத்து தப்பா எடிட் பண்ணி போட்டிருக்காங்க. என்னம்மா கையில் இத பார்த்து சிரிக்கிற வரலையா? கோபம் இல்ல. யாரு எதை போட்டாலும் காட்டினாலும் அது உண்மைன்னு பொய்யான்னு தெரியாம அவனை திட்டி அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ற கேடு கெட்ட முட்டாள் மக்களை பார்த்தா பாவமா தான் இருக்கு. அதுவும் சரிதான் என அவரும் சிரிக்க, ஆமா தப்பு பண்ணது அந்த பையன், அந்த பொண்ணையே அடிச்ச. அந்த பையன் அப்படி பைக் ஓட்டுனது காரணம் அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக தான். அந்த பொண்ணு இத தப்புன்னு சொல்லி அவனுக்கு அட்வைஸ் பண்ணி மாத்திருக்கணும். ஆனா அவனை சப்போர்ட் பண்ணி என்ஜாய் பண்றான். ஹஹஹா என பெருமாள் சிரிக்க, கயல் இப்போ நிர்மாவுக்கு கால் ட்ரை பண்றான். சுவிட்ச் ஆஃப். கயல் முகம் வாட்டமாக இருந்தது. காரணம், காலையிலிருந்து நிர்மா மற்றும் கிருஷ்ணா போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. ஆந்திராவில் உள்ள தனது நண்பருக்கு கால் செய்து நிர்மா வந்துவிட்டாளா என கேட்க, அவரும் இல்லை என்று சொல்ல கயல் பதற்றம் அடைந்தாள். ஒரு இனம் புரியாத பயம் அவள் மனதில் இருந்தது. நேரம் இரவு 2 மணி. தூக்கமில்லாமல் சிந்தித்தபடி அரை தூக்கத்தில் படுத்து கிடக்கும் கயலின் மொபைல் ரிங் அடித்தது. அட்டன் பண்ணி பேச 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 முகம் பயத்தில் வியர்த்து கொட்டியது. உடனே கயல் கிளம்பினான். அது ஒரு அரசு மருத்துவமனை. பிசி மேடம், அவங்க மொபைல்ல உங்க நம்பர் இருந்தது. அதான் உங்களை காண்டாக்ட் பண்ணோம். உங்களுக்கு தெரிஞ்சவங்களான்னு பார்த்து சொல்லுங்க என சொல்ல, கயல் மெதுவாக அந்த பிண அறையின் உள்ளே நுழைந்து நடந்தார். வரிசையாக பிணங்கள் நிறைய நாற்றமும் ரத்தமும் கலந்து கிடந்தது. கயல் இப்போது அவர் காட்டும் அந்த டெட் பாடி இரண்டையும் பார்த்தாள். அவள் முகம் பகீரென்று ஆகிவிட்டது. கண்களில் கண்ணீர் வழிய கத்தி கதறி அழுதாள். அது நிர்மா மற்றும் கிருஷ்ணாவின் உடல்கள் தான். அங்கே டாக்டர் வந்து, டாக்டரோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களா மேடம் என கேட்க, கொலை பண்ணவன் சரியான சைக்கோவா இருப்பான் போல. பொண்ணோட 2 மார்பளையும் பையனோட 2 கையும் அழுத்துற மாதிரி வச்சு ஊசியாலே தச்சிருக்கான். உயிரோட இருக்கும் போதே 2 பேரோட வயித்தை கிழிச்சு உள்ள துருப்பிடிச்சு இரும்பு கம்பிய வச்சு மறுபடியும் தச்சு வலியால துடிக்க வச்சு கொடுமைப்படுத்தி கொண்டு இருக்கான் என சொல்ல, கயல் அதிர்ச்சியில் உறைந்து போனார். இந்த முறை கொலை செய்யப்பட்ட நிருபா மற்றும் கிருஷ்ணா அவர்கள் ஆந்திரா செல்லும் விரைவு சாலை ஓரத்தில் உள்ள குப்பையில் மூட்டை கட்டி தூக்கி வீசப்பட்டிருந்தது. உடல்கள் தைக்கப்பட்ட விதமாக கடந்த முறை உடல் உறுப்புகளை தைப்பதற்கு பயன்பட்டதே அதே நூல். இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது அந்த சைக்கோ கொலையாளிதான் இதையும் செய்துள்ளான் என காவல்துறை முடிவு செய்தது. வழக்கம் போல இந்த முறையும் எந்த ஆதாரங்களும் கிடைக்கவில்லை. D2 காவல் நிலையம் பெரும்பாலும் இந்த கேஸ் டிஎஸ்பி கோபால் அப்படிங்கிறவோட கைக்கு மாறி இருக்கு. இது வரைக்கும் சேகரிச்சு வச்சிருந்த விவரங்களை அவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க. நானும் அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணா என்ன பண்ணணும் என கேட்க, கமிஷனர் கிட்ட பெர்மிஷன் லெட்டர் சப்மிட் பண்ணும். அவன் யாருன்னு கண்டுபிடிச்சு அவனை சாக விடாம டெய்லி கொடுமைப்படுத்தி வழியோடு அவனை வாழ வைப்பேன் என கயல் சொல்ல, இந்த வழக்கை பற்றி ஏற்கனவே பெருமாள் சேகரித்து வைத்த விவரங்கள் மற்றும் டிஎஸ்பி கோபால் கோணத்தில் புதிதாக நடத்திய விசாரணை என அனைத்திலும் தோல்வியே. எப்படி ஆராய்ந்தாலும் வழக்கில் எந்த மாற்றமும் இல்லை. கயலுக்கு இந்த வழக்கில் கோபாலுடன் இணைந்து பணியாற்ற அனுமதி கிடைத்தது. இப்போது கயல் கோபால் இருவரும் கேஸ் பற்றி கலந்தாய்வு செய்தனர். இப்போதைக்கு அவனை நம்ம பிடிக்கணும்னா அவன் கொலை பண்ண ட்ரை பண்ணும்போது அவனை யாராச்சும் அட்டாக் பண்ணணும். இல்லைன்னா அவன் பாடியை டிஸ்போஸ் பண்ணும்போது அவனை பிடிக்கணும். அதுவும் இல்லைன்னா இவன் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்து யாராவது நமக்கு தகவல் சொல்லணும். அப்பதான் அவன் வெளி உலகத்துக்கு தெரிய வருவான். அது வரைக்கும் நம்மளால ஒன்னும் பண்ண முடியாது. சார், நாம இந்த டீட்டெயில்ஸ பிரஸ்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணி மக்கள் எல்லாரும் ஷேர் பண்ணுவோம். அவனை பத்தின தகவல் ஏதாவது தெரிஞ்சா நம்மளை காண்டாக்ட் பண்ண சொல்லி சொல்லுவோம். அப்படி தகவல் சொல்றவங்களுக்கு அமௌண்ட் அனௌன்ஸ் பண்ணுவோம்.
இந்த தகவல் வெளியே போச்சுன்னா கொலையாளி உஷாராயிட மாட்டானா என கோபால் கேட்க, இல்ல சார், எனக்கு அப்படி தோணல. அவன் தொடர்ந்து கொலைகள் பண்ணுவான். எதை வச்சு இப்படி சொல்றீங்க? அவன் ஏதோ சொல்ல ட்ரை பண்றான் சார், இந்த கொலைகளின் மூலமா. சரி, நீங்க சொன்ன மாதிரி ட்ரை பண்ணுவோம். சில நாட்களுக்கு பிறகு நேரம் காலை 5 மணி. கொசப்பாக்கம் குப்பை மேடு. விடிய தொடங்கும் அந்த நேரத்தில் இப்போது அந்த இடத்தில் கருப்பு கலர் மாருதி கார் ஒன்று நின்றது. தூரத்திலிருந்து ஒருவன் இதை கவனிக்கிறான். கவனித்து தனது மொபைல் எடுத்து டயல் செய்து காதில் வைக்கிறான். அந்த காரின் உள்ளே 2 பேர் தலையை கவர் செய்து மாஸ்க் அணிந்து முகம் மறைக்கப்பட்ட நிலையில் முன் இருக்கையில் அமர்ந்திருந்தன. வாய் ஒன், இன்னும் கொஞ்ச நேரத்துல வெளிச்சம் வந்துடும், அதுக்குள்ள வேலையை முடிக்கணும். 2வது நபர், நீ போறியா நான் போகவா? 1வது நபர், 2 பேரும் போலாம் என சொல்ல இருவரும் கார் விட்டு வெளியேறி பின்னாடி இருக்க கார் டிக்கியை ஓபன் பண்றாங்க. சாக்கு மூட்டையால தச்ச ஒரு பெரிய கோணி மூட்டை உள்ள இருக்கு. இருவரும் அதை மெதுவாக தூக்கி குப்பை பரவலாக பரவி இருக்கும் இடத்தில் போடுகின்றன. போட்டுவிட்டு காரில் ஏறி அமர்ந்து வெளியே வர காரை திருப்புகின்றன. உடனே எதிர 4 போலீஸ் ஜீப் வந்து நின்றது. காரை சுற்றி வளைத்தார்கள். 2 பேரும் காரை விட்டு குதித்து தப்பிக்க முயன்றனர். போலீசார் அவர்களை மடக்கி பிடித்து லாக் செய்தனர். 2 போலீஸ்களும் அவர்களை தூக்கி போட்ட மூட்டையை பிடித்து பார்க்க அதில் துண்டு துண்டாக வெட்டப்பட்ட 2 மனித சடலங்கள் இருந்தது. 3 மணி நேரங்களுக்கு பிறகு கோபால் இப்போது பிரஸ் முன்னிலையில், சார், அந்த சைக்கோ கில்லரை எப்படி பிடிச்சிங்க என பிரஸ் கேட்க, நாங்க சந்தேகப்படக்கூடிய எல்லா இடங்களையும் ஆள் போட்டிருந்தோம். அதுல ஒருத்தர் கொடுத்த தகவல் வச்சுதான் குற்றவாளியை பிடிச்சோம். சார், அவன் ஏன் இதெல்லாம் பண்ணனாம்? விசாரணை போயிட்டு இருக்கு. தேங்க்ஸ். ஸ்டேஷன் வெளியே இப்போது அடுப்பில் வெந்நீர் கொதித்துக் கொண்டிருந்தது. உள்ள அவனுங்க 2 பேரும் வளர்ற சத்தம் வெளியே இருக்க ரோடு வரைக்கும் கேட்டது. மரநடி விழுந்தது 2 பேருக்கும். கையில் இப்போ செம்ம கோவத்துல ஸ்டேஷன் உள்ளே வேகமாக வந்து உள்ள அவனோட முகத்தை பார்த்தா ஷாக். ஏன்னா 2 பேரும் மீசை கூட முளைக்காம பார்க்க 16 வயசு பசங்க மாதிரி இருந்தாங்க. ஒருத்தனே குமார், இன்னொருத்தனே ரகு. அடிக்கிற ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு கோபால் கையில் 2 பேரும் லாக்கப் உள்ள போறாங்க. அவங்க 2 பேரையும் இவங்கதான் இத பண்ணாங்களா அப்படிங்கறத ஒருவித சந்தேகத்தோட பாக்குற கயல். என்ன காரணத்துக்காக இத்தனை கொலைங்க பண்ணீங்கன்னு கேட்க ராகுல் அழுகிறான். குமாரும் அழுகிறான். சொல்லுங்கடா, இல்ல இங்கே உங்களை துண்டு துண்ட வெட்டி போட்டுருவேன் நாய்ங்களா என கோபால் கத்த. சொல்லுங்கடா, எதுக்காக பண்ணீங்க என கயல் கேட்க பதில் சொல்லாமல் அவர்கள் தொடர்ந்து அழுது கொண்டே இருக்க ஒரு காவலர் சட்டியில் கொதிக்கும் வெந்நீரை அப்படியே அவர்கள் மேல் ஊற்ற அவர்கள் இருவரும் கதறி துடித்து அழுதினர். கோபால் உடனே போதாது, இன்னொரு சட்டில தண்ணி புடிச்சு வந்து ஊத்துங்க என கத்த இருவரும் சார் 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 சொல்லிடுறா சார் என கத்தி கதறி காலில் விழுந்தனர். பிளாஷ்பேக். கெஸ்ட் ஹவுஸ் போன்று இருக்கும் அந்த பெரிய வீட்டின் உள்ளே இருக்கும் அறையில் குமார் இப்போது கட்டில் படுத்துக் கொண்டு தனது மொபைலை கேம் விளையாடி கொண்டிருக்கிறான். இப்போது அவன் ஃப்ரெண்ட் ரித்விக் அவனுக்கு கால் செய்கிறான். சொல்றா, என்ன மச்சான் தூங்குறியா? விஷயத்த சொல்லடா, ஒரு ஹெல்ப்டா. என்னடா, என் ஆளு மேட்ருக்கு ஓகே சொல்லிட்டாடா, பட் பிளேஸ் தாண்டா இல்ல. பாரா, என்ஜாய் மச்சான். எங்க என்ஜாய் பண்றதுக்கு இடமே இல்லையே. ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணதா சேஃப்டி இல்ல. அதுவும் இங்க பொண்ணை கூட்டிட்டு போனா எவனும் ரூம் தர மாட்டானுங்க. அதான் மச்சி உங்ககிட்ட ஹெல்ப் கேக்குறேன். டே என முறைக்க, மச்சி ப்ளீஸ்டா, அவங்க வீட்டுலதான் யாரும் இல்லல. டே, என் மாமாகாரனுக்கு தெரிஞ்சது என்ன சாவடிச்சு போட்டுருவான்டா. என்னடா இப்படி சொல்ற? ஜஸ்ட் 3 ஹவர்டா, எப்படியாச்சும் நான் ப்ளீஸ்டா. அவளே கெஞ்சி கேட்டு ஓகே பண்ண வச்சிருக்கேன்டா, ப்ளீஸ்டா என்ன சொல்ல. சரி, ஃப்ரெண்டா போயிட்ட, வெயிட் பண்ணு, கால் பண்றேன் என்ன சொல்ல. 2 நாளைக்கு அப்புறம் குமார் இந்த டைம் சேஃப்டி அண்ட் பெட்டரா இருக்கும் பிளான் பண்ணி ரித்விக்கு வர சொல்றான். இப்போது ரித்விக் அவன் ஆளு பூஜாவை கூப்பிட்டு கொண்டு குமார் வீட்டுக்கு வந்தான். ஹாய் அண்ணா என சொல்ல குமார் உள்ளவாமா என சிரிக்க பூஜாவும் சிரித்தபடி வீட்டின் சோஃபாவில் அமர்ந்தா. எப்போ உங்களுக்கு கல்யாணம் பூஜா? ஐ திங்க் நெக்ஸ்ட் இயர்னு பிளான் பண்ணிருக்கோம். பாப்போம் அண்ணா. ஓகே ஓகே. குமார், இதுதான் ரூம்னு ரித்விக் கிட்ட கண்ணை காட்டி வெளியே செல்ல ரித்விக் பூஜாவை உள்ளே அழைத்து சென்று கதவை லாக் செய்தான். இப்போது வெளியே சென்ற குமார் அவனது நண்பன் ரகுவுக்கு கால் பண்றான். என்னடா, வந்துட்டானா? வந்துட்டாங்கடா, இப்போதான் ரூமுக்கு அனுப்பி விட்டேன். ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி எல்லாம் செட் பண்ணிட்டல. எஸ்டா, எங்க இருக்க நீ? கீழே பாரு, வந்துட்டேன். இப்போது ரகு மேலே வர இருவரும் அவன் அறைக்கு சென்று டிவியை ஆன் செய்து அதில் சிப் ஒன்றை செய்கிறார்கள். எனக்கு என்னமோ பயமா இருக்கு மச்சான் என குமார் சொல்ல, அடாச்சி விடு, டிவி ஆன் பண்ணி என சொல்ல டிவியில் இப்போது பக்கத்தறையில் ரித்விக் பூஜா கட்டில் கட்டியணைக்கும் காட்சி வீடியோவாக வந்தது. அன்னைக்கு ரித்விக் குமாருக்கு கால் பண்ணி ஹெல்ப் கேட்டதை குமார் ரகு கிட்ட சொல்றான். ரகு அவங்க ரொமான்ஸ் பண்றத வீடியோவா பார்க்கலாம், நான் பிளான் பண்றேன்னு குமார் கிட்ட சொல்லியிருக்கான். குமாரும் இதற்கு ஓகே சொல்ல ரிச் ஸ்வீட்ல ப்ளூடூத் கேமரா மார்க்கெட்டுக்கு வராத எக்யூப்மெண்ட் ஒன்னு இருந்தது. அது வெறும் ஷர்ட் பட்டன்ல சைஸ் இருக்க கேமரா. அது ரூம்ல செட் பண்ணிட்டு அதோட ப்ளூடூத் சிப்பை 20 மீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ள இருக்க டிவில கனெக்ட் பண்ணா உள்ள என்ன நடந்தாலும் பார்க்கலாம். லைட்ஸ் ஆஃப்ல இருந்தாலும் கூட பார்க்கலாம். அதான் அதனோட ஸ்பெஷல். 2 பேரும் அவங்க பண்றத பொறுமையா உட்காந்து பாக்குறாங்க.
பார்த்து 2 பேருமே இதாகுறாங்க. இப்போது இருவரின் கண்களையும் காமம் கொழுந்து விட்டு இருந்தது. மச்சி இந்த வீடியோவை காட்டி பூஜாவை ஓகே பண்ணலாமே என ரகு சொல்ல, ஆசையா தான் இருக்கு. ஆனா பயமா இருக்குடா என குமார் சொல்ல, ஏன்டா பயந்தே சாவ வீடியோ நம்ம கேளடா என ரகுவும் சொல்ல, வெளியே விட்டுருவோம்னு சொன்னா போதும். நம்ம என்ன சொன்னாலும் அவ கேட்டுதான் ஆகணும். அவ வெளியே சொல்லிட்டா என்ன பண்றது? ரித்விக் என்னடா பதில் சொல்றது? அவன் நம்ம ஃப்ரெண்டுடா, துரோகம் பண்ண மாதிரி ஆயிடும், வேணாண்டா என சொல்ல, துரோகமா? லவ் பண்ணும்போது மேட்டருக்கு ஓகே சொல்றா, அவ ஒரு ஐட்டம்டா. ஃப்ரெண்ட் வீட்ல வந்து லவரை போடுறோம்னு கொஞ்சம் கூட திங்க் பண்ண அவன் ஒரு ஐட்டம். டேய் இதுல யோசிக்க ஒண்ணுமே இல்ல. இத பிளான் கண்டிப்பா சொதப்பவே சான்ஸ் இல்ல. வீடியோ காட்ட அவ படுத்துதான் ஆகணும். கண்டிப்பா ஓகே சொல்லுவாடா. என்ன நம்பு. நீயும் எவ்வளவு நாள் தான் வெஜ்ஜினாவே இருப்ப சொல்லு. மேட்டர் முடிச்சுட்டு வீடியோவை டெலீட் பண்ணி விட்டு அவளை சேஃப்டியா அனுப்பிடுவோம். சிம்பிள் என சொல்ல, குமாரம் சரிடா ஓகே. ஆனா ரித்விக் இதுக்கு ஒத்துக்க மாட்டானே. அவனுக்கும் தெரியாம பூஜாவை தனியா மீட் பண்ணி ஹேண்டில் பண்ணலாம். இருவரும் இப்போது செய்யலாம் என ஒரு மனதாக முடிவெடுத்து டிவி ஆஃப் செய்துவிட்டு கதவை திறந்து சிகரெட் பற்ற வைத்து புதைத்தனர். வாசலில் அந்த புகையின் நடுவே போலீஸ் உடையில் கம்பீர தோற்றத்தில் சப் இன்ஸ்பெக்டர் பாண்டியன் வந்து நின்றார். இருவருக்கும் அவரை பார்த்ததும் பேரதிர்ச்சி. பாண்டியன் ஆட்டோ போலீஸ் ஸ்டேஷன் எஸ்ஐ, ஏஜ் 45, டிவோர்ஸ் ஆயிடுது. வீட்டில் தனியாதான் இருப்பாரு. படிப்புக்காக குமார் இவர் வீட்டுல தங்கி படித்தார். மாமா நீங்க எப்போ வந்தீங்க? 2 பேரும் வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணீங்களே அப்போ. குமாருக்கு ஷாக்கிங்கா இருந்தது. ரகு வீட்டுல இருந்து பொறுமையாக வெளியே போக ட்ரை பண்ணான். பாண்டியனும் ஏ நில்லுடா, அசையக்கூடாது, யாரும் இந்த இடத்தை விட்டு என்ன சொல்ல, ரகுவும் சார் என இழுக்க, பாண்டியனும் டிவி ஆன் பண்ணு என கத்த, வேணாம் மாமா என குமார் சொல்ல, அடி ஆன் பண்றா என சொல்ல குமார் டிவி ஆன் பண்ணான். பக்கத்து ரூம்ல நடக்க வீடியோ போனது. அவங்க 2 பேரும் வெளியே வர சொல்லு. இருவரும் பயத்தின் விளிம்பில் ரித்திக் இருக்கும் மாதவி கதவை தட்ட ரித்திக் சிறிது நேரத்தில் கதவை திறந்தான். என்னடா அங்க பாரு, போலீஸ் உடையில் இருக்கும் பாண்டியனை பார்த்து ரித்விக் முகம் அதிர்ச்சி அடைந்தது. இப்போது பாண்டியன் முன்னால் பயத்துடன் நாள் வரும் நிற்க, டே குமார் அந்த வீடியோவை பிளே பண்ணு. இல்ல மாமா ப்ளீஸ் வேண்டாம். டேய் பண்றா சொல்ல குமார் டிவி ஆன் செய்தவுடன் சேவிங் மோடில் இருக்கும் அந்த வீடியோ பிளே ஆனது. இதை பார்த்து பூஜா ரித்விக் இருவரும் மேலும் அதிர்ச்சி அடைந்தனர். டே என்னடா இதெல்லாம் என ரித்விக் கேட்க பூஜா அழுது கொண்டே இருந்தார். குமாரும் ரகுவும் செய்வதறியாது முழிக்க, உன் பேரு என்னம்மா? பூஜா. பாத்தியாமா நீ லவர் நம்பின பையனும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து என்ன வேலை பார்த்து வச்சிருக்காங்கன்னு. பூஜா உடனே அழுது கொண்டு அதை டெலிட் பண்ண சொல்லுங்க சொல்ல, என்ன பொண்ணுமா நீ? பையன் எங்க கூப்பிட்டாலும் போய் ஜாலியா இருக்க வேண்டியது. அப்புறம் அவன் கெடுத்துட்டான், வீடியோ லீக் பண்ணிட்டான்னு போலீஸ் உசுர வாங்க வேண்டியது என சொல்ல பூஜா அழுது கொண்டே இருந்தான். குமார் நீ இந்த பசங்க 2 பேரையும் கூப்பிட்டு டோர் வெளியே வெயிட் பண்ணு. யாரும் நான் சொல்ற வரைக்கும் வீட்டை விட்டு வெளியே போக கூடாது. போனீங்க உங்க வீட்டை தேடி போலீஸ் வரும், மைண்ட் இட் என்ன சொல்ல 3 பேரும் வெளியே போயிடுறாங்க. பாண்டியன் ரூம் டோர் லாக் பண்றாரு. இப்ப பூஜா கிட்ட போய் அவ எதிர்க்க உட்காந்து ஃபர்ஸ்ட் அழுகதை நிறுத்திட்டு நான் சொல்றதை கேளு. நீங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணிருக்கிறது கிரைம். ரூல்ஸ் படி நான் இந்த வீடியோவை ப்ரெஸ்ல சப்மிட் பண்ணிட்டு உங்க எல்லாரும் மேலேயும் ஆக்ஷன் எடுக்கணும். உன் பேரு வேர்ல்டு முழுக்க நாரிடும். வீட்டுல சோசியல் மீடியான்னு உன்னோட நேம் நாரி போயிடும். பூஜாவை ஷாக்கிங்காக, அங்கிள் ப்ளீஸ் அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க. பண்ண வேணாமா? ஆமா அங்கிள். சரி அப்போ நான் என்ன சொன்னாலும் செய்வியா? இப்போது வீட்டின் வெளியே 3 வரும் பயக்கலந்த பதற்றத்துடன், ஹே உன்னை நம்பிதானடா வந்தேன், என்ன எதுக்குடா அப்படி பண்ணீங்கன்னு கேட்க, எல்லாம் இவனாலும் வந்துச்சுடா, நான் வேண்டாம் வேணான்னு தான் சொன்னேன். இவன் தான் ஜஸ்ட் வீடியோ மட்டும் பார்த்துட்டு டெலிட் பண்ணலாம்னு சொன்னேன். ஹே என்ன மச்சி என்ன கூத்து வர ரகு சொல்ல, ஹே மச்சி ரித்விக் எதுக்கு இப்போ நீ காண்டாவற? இதெல்லாம் ஜஸ்ட் ஜாலிடா, நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணாததா சொல்லு. வாயில அசிங்கமா வந்துரும் நல்லா என ரித்விக் கோவப்பட, பூஜாவா நான் உண்மையா லவ் பண்றேன்டா, அவளைதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு பிளான் பண்ணிருக்கேன்டா. இதுல உங்க மாமா நானும் உங்க கூட சேர்ந்துதான் வீடியோ எடுக்க பிளான் பண்ணு பூஜா கிட்ட சொல்லியிருக்காரு. என்னடா நினைப்பா அவ? ஐயோ போச்சு போச்சு எல்லாம் போச்சு, என்ன நடக்க போகுதோ என அழக. குமாரோ டே மச்சி இப்ப அதை விட்டுரு, என் மாமா சரியான சைக்கோடா. அந்த ஆளு பூஜா உள்ள என்ன பண்றான்னு தெரியல. ரித்விக்கு ஷாக்கிங்கா, என்னடா சொல்ற? ரித்விக் உடனே அவங்க உள்ள இருக்க ரூம் டோர் மேல இருக்க கண்ணாடி கிளாஸ் வழி டோல்ஸ் போட்டு ஏறி உள்ள எட்டி பாக்குறான். பூஜா மேல பாண்டியன் படுத்திருக்கான். பூஜா பாண்டியனை கட்டியணைத்து இதை என்ஜாய் செய்து கொண்டிருந்தாள். கோவத்தின் உச்சிக்கு சென்ற ரித்விக் வெறி பிடித்தவன் போல் கத்த ஓடிப்போய் ரூமை முழு பலத்துடன் எட்டி மிதிக்க கதவு திறந்தது. கோவத்தில் கையில் கிடைக்கும் அனைத்து பொருட்களையும் வைத்து கண் முன்னாடி தனமா இருவரையும் அடித்தான். அப்போது கையில் கிடைத்த இரும்பு அயன் பாக்ஸை வைத்து இருவரின் மண்டையில் மடிக்க இருவரும் இரத்த வெள்ளத்தில் அந்த இடத்திலே மயங்கினும் இருவரையும் போட்டு வெறி தீரும் வரை அடித்தான். குமார் ரகு இருவரும் அவனை தடுத்து சமாதானப்படுத்தினர். ரித்விக் மூச்சு வாங்கி நிற்க இடம் சிறிது நேரம் அமைதியாக மாறியது.
குமார் மயங்கி கிடைக்கும் இருவர் வாயிலும் கை வைத்து பார்த்தான். டேய் மூச்சு இல்லடா என சொல்ல ரகுவும் பார்த்து விட்டு 2 பேரும் செத்துட்டாங்க என்றான். ஐயோயோ என்னடா சொல்ற என குமார் சொல்ல ரித்விக்கோ முழிக்கிறான். டேய் நல்லா மாட்டணும் போல லைஃப் லாங் ஜெயில் தான் என குமார் சொல்ல இப்போது மூவரும் மாற்றி மாற்றி உன்னாலதான் என சண்டையிட்டு கொண்டன. ரகுவும் ஏய் ஸ்டாப் இட் என கத்தி எல்லாரும் நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க ப்ளீஸ். குமாரும் எல்லாம் உன்னால தாண்டா மயிறு இப்ப என்ன சொல்ல போற என கோபத்தில் கத்த ஏய் வாய மூடி என சொல்ல 2 கொலை அதுவும் போலீஸ் வேற செத்தோம் நாம எல்லாரும் போ என சொல்ல என்னால ஜெயிலுக்கு போக முடியாது ரகுவும் சொல்ல நடந்தது நடந்து போச்சு விடுங்க அதை பத்தி பேசி நோ யூஸ். இப்ப நாம 3 பேரும் இதுல இருந்து தப்பிக்கணும் அதுக்கு என்ன பண்ணலான்னு மட்டும் யோசிப்போம். ரித்விக் அழுக ரகுவும் மச்சான் ஃபீல் பண்ணாத இதுல இருந்து தப்பிக்கணும் சோ ப்ளீஸ் நான் சொல்றத மட்டும் பதில் சொல்லு. என்ன பூஜா வீட்ல உங்க லவ் மேட்டர் தெரியுமா? தெரியாது. ரொம்ப நல்லதா போச்சு. பூஜா எப்படி வீட்ல இருந்து கிளம்பும்போது ஏதாவது பொய் சொல்லிட்டு தான் வந்திருப்பா. உன் கூட இங்க வந்திருக்கான்னு யாருக்கும் தெரியாது. ஆமா லேட்டஸ்டா ஒரு நியூஸ் அதுல ஒரு சைக்கோ லவர்ஸ் கொடூரமா கொலை பண்ணி ஆள் நடமாட்டம் இருக்க ஏரியாவுல பாடிய தூக்கி போட்டு போயிடுறான். அந்த கில்லர் யாருன்னு போலீஸ்க்கு இன்னும் தெரியாது. இப்ப நாம இந்த 2 உடமையும் அடையாளம் தெரியாத மாதிரி செதுச்சு அந்த கில்லர் பண்ண மாதிரி தூக்கி போட்டுட்டா பழி அவன் மேலதான் போகும். நாம சேஃப்டி ஆயிடலாம். எல்லாரும் என்ன சொல்றீங்க? எனக்கு இது பெட்டர்னு தோணுது என குமார் சொல்ல ரித்விக்கும் என்றான். மூவரும் சேர்ந்து உடல்களை சிதைத்து கோணி ஒன்றில் கட்டி அதை தயார் செய்தனர். ஒரு பக்கம் ரித்விக் அழுது கொண்டே இருந்தான். ரித்விக் நீ வீட்டுக்கு போ நாங்க பாத்துக்கிறோம் என ரகு சொல்ல ஏன் என கேட்க கூட்டமா போனா மாட்டிப்போம் நைட் போனாலும் மாட்டிப்போம். மார்னிங் 4:30 to 5 எல்லாரும் தூங்குவாங்க அந்த டைம் நாங்க 2 பேரும் பாடியை போட்டுட்டு வந்துரும். ரித்விக்கும் என்ன சொல்ல மச்சி ரித்விக் கால் டீட்டெயில்ஸ்ல சேட்டிங் எல்லாம் வச்சு உன்னை புடிச்சிருவாங்க. என்னடா சொல்ற அப்ப நாமளும் தானே மாட்டுவோம். கண்டிப்பா மாட்டுவோம். பூஜா இங்க வந்தா மேட்டர் பண்ணாங்க அப்புறம் போயிட்டாங்க. இவ்வளவுதான் நாம போலீஸுக்கு சொல்ல போற கதை. அடிச்சு கேட்பாங்க. இதை தவிர 3 பேரும் வேற எதையும் மூச்சு விடக்கூடாது. அப்புறம் ஜாமீன்ல வந்துடலாம். இப்ப நாம பண்றது ஜஸ்ட் அவங்கள குழப்ப அவங்கள தெளிவாக்குறதுக்குள்ள நம்ம தப்பிக்க வேற வழியை தேடணும். சொல்ல பிளாஷ்பேக் ஓவர். மீசை கூட முளைக்கல அதுக்குள்ள நான் இங்க என்னென்ன வேலை பண்ணிருக்காங்க பாருங்கன்னு சொல்லி மறுபடியும் போட்டு அடி பிச்சு எடுக்கிறாங்க. பின்னாடியே ஒரு போலீஸ் ரித்விக்கும் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வராங்க. இவங்க சொன்னதெல்லாம் உண்மையான செக் பண்ணுங்க என சொல்லிவிட்டு வேகமாக ஸ்டேஷன் விட்டு வெளியேறுகிறாள் கயல். இப்போது பெருமாள் வீட்டில் அரசி கயல் இருவரும் அருகருகே அமர்ந்திருக்க பெருமாள் நன்றாக வாய்விட்டு சிரித்தபடி உள்ளார். அந்த சின்ன பசங்களை வச்சு கேஸ் க்ளோஸ் பண்ணலாம்னு பாத்தீங்க போல. சிரிக்காதீங்க சார் கோவமா வருது. என்ன மேடம் உங்களுக்கு என்ன இந்த கேஸ்ல இருந்து ஒத்துக்கிட்டு என்ன கிழிச்சிங்க? இத்தனை நாள ஒன்னும் இல்ல. நீங்க பேசுறத பார்த்தா அவன் மாட்டவே கூடாதுன்னு வேண்ட மாதிரி தெரியுதே. எனக்கு என்னமோ உங்க மேலதான் சந்தேகமா இருக்கேன்னு சொல்ல ஏன் மேலையா? உங்க மனைவி இப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது என கயல் கேட்க ஹஹஹா தரமான இன்வெஸ்டிகேஷன் பா ரொம்ப தரம் என சிரிக்க கயலும் சிரித்தாள். அரசியும் கூட சேர்ந்து சிரிக்க ஏன் கயல் இன்னும் நீ கல்யாணம் பண்ணிக்காம இருக்க? டாபிக் மாத்துறீங்களா சார் என கேட்க அட சொல்லுமா ப்ளீஸ் தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கு. அது அட வெக்கப்படாம சொல்லுமா. நான் ஒருத்தருக்காக காத்திருக்கேன். பாரா சூப்பர். யார் அவர்? மிலிட்டரில இருக்காரு. அடுத்த வருஷம் வந்தோன்னே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காரு. அடேங்கப்பா இப்படி ஒரு விறப்பான போலீஸ் பொண்ணுக்குள்ள இப்படி ஒரு லவ்வா சூப்பர். கையல் இப்போது தன் அறையில் டிவியை பார்த்தபடி படுத்து கொண்டிருந்தாள். டிவியில் கொலையாளி காரிலிருந்து வெளியே இறங்கி நடந்து வந்து உடலை தூக்கி வீசும் காணொலியும் மறுபடியும் பார்த்தாள். கிட்டத்தட்ட 1000 முறைமைக்கு மேல் திரும்ப திரும்ப பார்த்தாள். இப்போது திடீர்னு அவள் முகம் வியப்பாக மாறியது. அந்த இருவர் நடப்பதை போலவே இவளும் நடந்து பார்த்தாள். மறுபடியும் நடந்து பார்க்க தன் கால்கள் மீதும் இடுப்பின் மீதும் கை வைத்து தடவி பார்த்து வியன்றாள். கயல் முகத்தில் சிறு புன்னகை மலர உடனே தான் மொபைல் எடுத்து பரபரப்பாக டிஎஸ்பி கோபாலுக்கு கால் செய்தாள். இப்போது வேறு ஒரு இடத்தில் மஞ்சள் நிறத்தில் பூட்டப்பட்ட கதவின் வெளியே ஒரு அழகான இளைஞன் கண்ணன் முகத்தில் புன்னையோடு நின்றான். அருகில் உள்ள காலிங் பெல் சுவிட்சை கவனித்த அதை அவன் அமுக்குகின்றான். கதவு மெல்ல திறந்தது. தேவதை போல ஒரு பேரழகி நித்யா வசியம் செய்யும் கண்ணனுடன் கூடிய அழகில் நின்றாள். கண்ணனும் காதல் மலையில் இருந்தான். ஹாய் கண்ணன் உள்ள வாங்க நித்யா சொல்ல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன்ப்பா உங்களை அட்ரஸ் கண்டுபிடிக்க. எப்படியோ வந்து சேர்ந்தீங்கல்ல என்ன நித்யா சொல்ல ஆமா நீங்க வந்து யாரும் பாக்கல. இல்ல நீங்க சொன்ன மாதிரி ஃபுல்லா கவர் பண்ணிட்டு தான் வந்தேன். சூப்பர். என்ன குடிப்பீங்க? டீ காஃபி எதுவா இருந்தாலும் ஓகே.
உட்காருங்க, 5 மினிட்ஸ்ல வந்துடுறேன் என அவன் கைகளை பற்றி கட்டில் அமர வைத்தான். அவள் செல்ல சுற்றி அந்த இடத்தை பார்த்து ஆராய்கிறான் கண்ணன். அங்கே 5க்கும் மேற்பட்ட கணினி மற்றும் வித்தியாசமான நிறைய எலக்ட்ரானிக் பொருட்கள் இருப்பதை பார்த்தான். அப்போது நித்யா காஃபி கொண்டு வர இருவரின் கண்களும் காதலுடன் பார்த்து கொண்டது. இவ்வளவு பெரிய விக்ரம், நீங்க மட்டும் இப்படி தனியா இருக்கீங்க? பழகிடுச்சு. நீங்க ரொம்ப கியூட் அண்ட் செக்ஸியா இருக்கீங்க. உங்களை டீ போட்டு கூப்பிட்டா எதுவும் பிரச்சனை இல்லையே? நோனோ, உங்க இஷ்டம் என்று நித்யா சொல்ல கண்ணன் எழுந்து நித்யா பக்கத்தில் உட்கார்ந்தான். நித்யா அவனை காம பார்வையுடன் சிரிக்க கண்ணன் மெதுவாக அவள் தொடை மீது கை வைத்தான். நித்யா அப்படி அவன் மேல் செய்ய, என் லைஃப்ல இப்படி ஒரு சான்ஸ் எனக்கு கிடைச்சதே இல்லை. ஓ அப்படியா? டுடே ஃபுல்லா உன்னை நான் என்ன பண்ணாலும் ஓகே தானே? அதுக்காக தானே உன்னை வர சொன்னதே என அவளும் சொல்ல இருவரும் கட்டி அணைக்க இருவரின் உடைகளும் கீழே சரிய இப்போது வேறு ஒரு இடத்தின் வீட்டின் வெற்றும் உள்ளே ரியா என்ற இளம் வயது பெண் கட்டிலில் படுத்துக்கொண்டு கையில் உள்ள மொபைலை சிரித்தவாறு பார்த்து ஷார்ட் செய்து கொண்டிருந்தாள். அப்போது அவளுக்கு சரவணன் என்ற எண்ணிலிருந்து வாட்ஸ்அப் மெசேஜ் வந்தது. ரியா, எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. ட்ரீட்மெண்ட்டுக்கு சுத்தமா பணம் இல்ல. என்ன பண்றதுன்னு இல்ல தெரியல. பயமா இருக்கு என சொல்ல, என்னாச்சு அம்மாவுக்கு? எல்லாத்தையும் நேர்ல வந்து சொல்ற. கையில சுத்தமா காசு இல்லடி. 5,000 ரெடி பண்ணி கொடு. என் தங்கச்சி இப்போ உன் வீட்டுக்கு வெளியே தான் நிக்கிறா. அவ்வளவு பெரிய அமௌண்ட். சரிடா, நான் வீட்டுல கேட்டு வாங்கி தரேன். அவளை கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லி ரியா பணத்தை எடுத்துக்கொண்டு வீட்டின் வெளியே வந்தா. வெளியே அவன் தங்கையை காணவில்லை. தூரத்திலிருந்து ஆட்டோ ஒன்றின் அருகில் நின்றபடி சரவணன் தங்கை கையாட்டினாள். அதை பார்த்த ரியா அங்கே நடக்க ஆரம்பிக்க அவள் அருகே சென்றவனை திரும்பி நிற்கும் சரவணன் தங்கையை பார்த்த ரியாவுக்கு அதிர்ச்சி. அவன் தங்கியே இல்லை. சில நிமிடங்கள் அந்த ஆட்டோவில் ரியா மயங்கியபடி அந்த பெண்ணின் மடியில் படுத்திருக்க ஆட்டோ வேகமாக சென்றது. இப்போ நித்யாவின் அருகில் கண்ணன் கண்மூடி வெற்றிலில் படுத்திருந்தான். அவன் கை கால்கள் கட்டப்பட்டிருந்தது. உடம்பில் சட்டி மட்டும் அணிந்திருந்தான். அப்போது கதவை திறந்து கொண்டு 7 அடி உயரத்தில் ஒருவன் முரட்டத்தனமாய் மயங்கலில் இருக்கும் ரியாவின் காலை பிடித்து தரவென உள்ளே இழுத்து வந்து போட்டான். ரியாவின் கண்கள் இப்போது மெல்ல திறந்தது. திறந்தவுடன் தான் ஒரு சேரில் வைத்து கட்டப்பட்டுள்ளதை உணர்ந்து அதிர்ச்சி அடைந்தான். கூடவே இன்னொரு அதிர்ச்சி. எதிர்பெட்டில இருக்கும் கண்ணனை பார்த்து. கண்ணனுக்கு இப்போது முழிப்பு வர இருவரும் ஒருவரை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். இங்கே காவல் நிலையத்தில் என்ன கையில் கேஸ்ல முக்கியமான இன்ட்டு கிடைச்சிருக்குன்னு சொன்னீங்க. இந்த கேஸ நாம இவ்வளவு நாள் தேடிட்டு இருந்தது ராட்சசன் இல்ல சார், ராட்சசி. வாட், என்ன சொல்றீங்க? அப்படியே இந்த உரையாடலை கட் பண்ணிவிட்டு நித்யாவின் அறைக்குள். ஹே சரவணா, ஐயோ என்னடா இது கோலம், சீச்சி, என்ன பண்றீங்க இப்படி என. ஹே, நீ எப்படி இங்க வந்த? என்ன நடக்குது இங்க என கேட்க அப்போது சிரித்தபடியே நித்யா இவர்கள் அருகில் வந்து அமர்ந்து, ஓஹோ, இவன் உன்கிட்ட சரவணன் நேம் யூஸ் பண்ணி பழகிருக்கானா? என்கிட்ட கண்ணன்னு சொன்னான். சரவணா தான். என்ன, யாருன்னு நீங்க? என்ன வேணும் உனக்கு? என்ன பிளான் பண்ற? நீ கட்ட அவுத்துட்டு இல்ல சாவடிச்சிடும் உன்னை என கத்த. நித்யா பக்கத்துல இருக்க ஹேண்ட்பேக்ல இருந்த ஒரு குட்டி கத்தி எடுத்து, அது ரொம்ப ஷார்ப்பா இருந்தது. அதை எடுத்து ரியா கன்னத்தில் மெதுவாக ஒரு கோடு போட்டா. ரத்தம் அந்த கோடு வழியாக கொட்டியது. அது அப்படியே நித்யா தன்னோட நாக்கால நக்கி குடித்தாள். ரியா வழியில செம்மையாக அழுதாள். சரவணன் இதை பார்த்து இவ்வளவு அசிங்கமா திட்டி கத்துனான். அப்போது நித்யா அவன் பக்கத்தில் போய் அவன் ஜட்டி மேல கை வச்சு சிரிக்கிறான். டக்குன்னு அதை கட் பண்ணி பக்கத்துல இருக்க டஸ்ட்பின்ல தூக்கி போடுறான். சரவண் வழியில துடிக்க அதை இவ சிரிச்சமா ரசிச்சு பாக்குறான். இப்ப ரியா பக்கம் திரும்பி, கீப் போயிட், இல்ல உனக்கும் அதே நிலைமைதான் என சொல்ல, எதுக்காக இப்படி பண்ற? யாரு நீ? பிளீஸ் விட்டுரு என ரியா கெஞ்ச, அவன் யாரு உனக்கு? லவ்வர். உன்னை லவ் பண்ணிக்கிட்டு என் கூட படுக்கிறான். கேட்க மாட்டியா செல்லம் என சொல்ல, சாரி, எனக்கு இவன் பண்ற எதுவும் தெரியாது. ஒரு பையன், அதுவும் லவ் பண்ற பையன், அதுவும் கல்யாணம் பண்ணிக்க போற பையன், அவன் என்ன பண்றான்னு உனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா அவன் கூப்பிட்டா மட்டும் ரூமுக்கு போயிடுவல, விட்டுரு பிளீஸ் என ரியா அழுக. அவன் என்ன சொன்னாலும் ஏன் பேபி இப்படி நம்புற, தப்பில்லையாடா என சொல்ல மாட்டியா? பேசிட்டே பக்கத்துல இருந்து இரும்பு கத்தி எடுத்தாள். சொல்லு, தப்பா தப்பில்லையா? சீரழிச்சிருவாங்கன்னு அம்மா சொல்ல, அதனால இனிமே இப்படி செய்யக்கூடாது. செய்ய மாட்டேன் நான் வளகம். செய்வியா? ஓங்கி தலையில ஒரு அடி. செய்வியான்னு மறுபடியும் கத்தி அடியில தலையில அடிச்சு அவளை கொல்றான். ரியாஸ் பக்கத்துல வழியில துடிச்சு மயக்க நிலையில இருக்க சரவணை பார்த்தான். எழுந்து போய் அந்த ஊசியும் நூலும் எடுத்தாள். கயல் கோபால் இருவரும் இப்போது டிவி முன்பு அமர்ந்து கொலையாளி குப்பை மேட்டில் உடலை வந்து தூக்கி போடும் சிசிடிவி வீடியோவை பார்த்தன. முகத்தில் கருப்பு மாஸ்க், தலையில தொப்பி, ரெயின் கோட் இதெல்லாம் போட்டு பாக்குறப்ப ஆம்பளை மாதிரி இருக்க அந்த உருவம் ஏன் ஒரு பொண்ணா இருக்கக்கூடாது? எப்படி சொல்றீங்க? வாக்கிங் மொமெண்ட்ஸ் இது ஒரு பொண்ணுங்க பையனுக்கும் நிறைய வித்தியாசம் காட்டும். பட் கையில் இதுல எந்த வித்தியாசமும் எனக்கு தெரியல. ஒரு பொண்ணாலதான் அதை உணர முடியும் சார். சரி, பொண்ணாவே இருக்கட்டும். இதுல நம்மள நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன?
கொலை செய்யப்பட்ட பெண்களோட பெண் நண்பர்கள் யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்க எல்லாரையும் விசாரிச்சா நமக்கு ஏதாவது ஆதாரம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு சார். ட்ரை பண்ணலாம். இங்கே நித்யாவின் அறை முழுக்க ரத்தம் பரவி கிடந்தது. இறந்த ரியாவின் மார்பகத்தை அவன் கடிப்பது போல் அவன் வாயை அங்கு வைத்து ஊசியால் தேய்த்தான். தைக்கும் போது அவன் உயிரும் இருக்கிறான். அவன் கதறுகளுடன் அந்த அறை முழுவதும் அதிர இந்த சம்பவம் நடைபெற்றது. அப்போது பெரிய கோணி ஒன்றை எடுத்து வந்த அந்த முரட்டுத்தடியின் நித்யா புரியாத மொழியில் ஏதோ பேசினான். அவன் இருவரையும் முட்டையில் போட்டு தைத்துவிட்டு அதை தூக்கிச் சென்று கார்த்திக் கீழ் போட்டான். இங்கே நித்யா கம்ப்யூட்டர் முன் அமர்ந்து அவர்கள் இருவரின் மொபைலில் உள்ள லொகேஷன் ஆதாரங்களை மற்றும் இருவரும் தொடர்பு கொண்ட அனைத்து ஆதாரங்களையும் எவ்வளவு பெரிய ஹேக்கர் வந்தாலும் மீட்டெடுக்க முடியாதபடி தகவல்களை அளித்தார். 2 மணி நேரங்களுக்கு பிறகு கையல் அசோக், நான் கேட்ட டீட்டெயில்ஸ் எல்லாம் கிடைச்சதா? அந்த 6 பேரோட சோசியல் மீடியா ரெக்கார்ட் ஃபுல்லா செக் பண்ணேன். நிறைய விஷயம் எனக்கே ஷாக்கிங்கா இருக்கு. அவங்க ஆதாரங்கள் எல்லாம் டிலீட் பண்ணிருக்காங்க. டிலீட் பண்ணா என்ன, அதெல்லாம் நம்மளால ரெக்கவர் பண்ண முடியுமே? ரெக்கவர் பண்ண முடியல மேடம். சோ கில்லர் ஒரு கை தேர்ந்த ஹேக்கர். எல்லாரையும் சோசியல் மீடியா மூலமா தான் அப்சர்வேஷன் பண்ணியிருக்கான். அந்த மொத்த தகவலையும் அழிச்சிருக்காங்க. இப்ப எல்லா சோசியல் மீடியா அண்ட் நியூஸ் சேனலும் போலீஸ் ஒரு விளம்பரப்படம் கொடுத்தாங்க. சமீபத்தில் நடந்த கொடூர கொலைகளை பத்தி சொல்லி சோசியல் மீடியால ஒரு பொண்ணு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அதனால முன்ன பின்ன தெரியாத பொண்ணு வாண்டடா அவளே வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி லவ் பண்ற, செக்ஸ் சாட் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிட்டா ஏமாந்தவங்க கூட இடத்துக்கு போகாதீங்க. உங்களுக்கு அப்படி யாருமேனாச்சும் சந்தேகம் வந்தா உடனே எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு விளம்பரம். இதை அந்த அறையில் அமர்ந்தபடி சிரித்துக்கொண்டு நித்யா பார்த்தார். அடுத்த நாள் ட்விட்டர் மற்றும் சமூக வலைத்தளங்களில் பெண்களை பார்த்து பயப்படுவது போல நகைச்சுவை மீன்ஸ் ட்ரெண்டிங்கில் உலா வந்தது. இன்னொரு பக்கம் ஒரு பெண்ணே தானா வந்து கூப்பிடுவது, யாரும் போக மாட்டாங்க, இது கண்டிப்பா தொடரும் அப்படிங்கிற வாதத்தையும் விவாத மேடையில் சமூக ஆர்வலர்கள் முன்வைத்தனர். அடுத்த நாள் போலீஸ் இப்போ பேரி ஸ்டேஷன் கண்ட்ரோல்ல இருக்க செக் போஸ்ட்ல எல்லா வாகனமும் செக் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு காஸ்ட்லி கார் வந்தது. ஐயோ, அந்த காரை மடக்காது, விட போகட்டும் என்றால் மாறி. ஏன் சார் வேணாம்னு சொல்றீங்க? இல்ல மேடம், அது மினிஸ்டர் பையனோட கார் மேடம். ஓஹோ. கயல் கார் கிராஸ் ஆகும்போது உள்ள நல்லா கவனிக்கிறா. உள்ள ஒரு பையன் மற்றும் பொண்ணு 2 பேர் இருந்தாங்க. பொண்ணு அரை நிர்வாணமா அழுதுட்டு இருக்கா. அந்த பையன் வேற யாரும் இல்ல, பாலாதான். ஸ்டாப் த கார், நிறுத்துங்க என்ன சொல்ல. மாறியும் வேணாம் மேடம், பிரச்சனை ஆயிடும். உள்ள அந்த பொண்ணு இருக்க நிலைமைய பாத்தீங்களா சார்? இதெல்லாம் வழக்கமா நடக்கிறதா மேடம். நம்ம டிபார்ட்மெண்ட் ஆளுங்க எல்லாருக்குமே இது தெரியும். நாம இதை கேட்க முடியாது. அப்படியே கேட்டா நாமளும் இங்க இருக்க முடியாது. அப்போ அந்த பொண்ணோட நிலைமை. சாரி மேடம் என தலை குனினாரு. கார் போய்விட்டது. கையில் செம்ம கடுப்பாகி அப்படியே கீழே உட்கார்ந்தரா. கண்ணெல்லாம் கலங்குது. உடனே அங்க இருக்கும் அனைத்து போலீசாரும் கையில இறங்கி, மேடம் என்னாச்சு? ஒன்னத்துக்கும் யூஸ் இல்லாத இந்த போலீஸ் ஜாப் எதுக்குன்னு தெரியல. வெறும் அப்பாவிங்களையும் சின்ன சின்ன தப்பு பண்றவங்களையும் மட்டும்தான் நம்மளால பிடிக்க முடியுது. காவலர்கள் அனைவரும் ஒன்று கூடி கையிலுக்கு ஆறுதல் சொல்ல, அப்ப செக் போஸ்ட் தாண்டி செல்லும் வாகனங்கள் சிறிது நேரம் கண்டு கொள்ளாமல் விட்டுவிட்டன. அதில் ஒன்றுதான் அந்த கருப்பு மாருதி. யாரும் அதை கண்டுக்கல. அது போய்விட்டது. 15 நிமிடங்களுக்கு பிறகு இப்ப செக் போஸ்ட் தள்ளி கண்ணுக்கு ஏற்ற தூரத்தில் நாய்கள் கூட்டமாக சேர்ந்து குலைத்தது. இன்னும் அங்க கூட்டமா நாயெல்லாம் சேர்ந்து குலைக்குது. கான்ஸ்டபிள் மாதிரி மெதுவா நடந்து போய் அது நிறைய சென்று பார்த்தா பக்கன் ஆயிடுச்சு அவருக்கு. கோணி மூட்டையில தலைகள் மட்டும் வெளியே தெரிஞ்ச மாதிரி 2 உடல்கள். போலீஸ் எல்லாரும் வேகமாக இதை வந்து பார்க்க, இவ்வளவு இது இங்க இல்ல, இப்ப எப்படி வந்தது? இப்போ கிராஸ் ஆன வண்டிகளை ஏதோ ஒண்ணுல இருந்துதான் இதை போட்டுட்டு போயிருக்கணும். மாறியும், சார் சிக்னல், இந்த சிசிடிவி உடனே செக் பண்ணுங்க என்றார். சிசிடிவி காட்சிகளில் அந்த கருப்பு கலருக்கு மாருதி தான் வந்த இருவர் தான் அதை போட்டுள்ளார்கள் என காட்டியது. அந்த காரை பின்தொட முயன்றனர். ஆனால் நெருக்கமான அந்த சென்னை சிட்டி மையப்பகுதியில் அது சாத்தியமற்றதாக போனது. ரியா மற்றும் சரவணன் சடலங்களை மறுநாள் இருவரின் பெற்றோர்களுக்கும் கண்ணீருடன் வாங்கி சென்றனர். இப்போது சென்னை மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முழுக்க அனைத்து கருப்பு கலர் மாருதி வண்டியும் போலீசார் சந்தேகக்காரருடன் செக் செய்து விட்டு தான் அனுப்பினர். காவல் நிலையம் கோபால் தொடர்ச்சியாக ஒருத்தி பிளான் பண்ணி 8 கொலை பண்ணிருக்கா. இவ்வளவு டெக்னாலஜி இருந்தும் நம்மளால அவ கிட்ட கூட நெருங்க முடியல. நெருங்கிட்டா சார், எனக்கு நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா மாட்டுவாங்க. அப்போது காவல் நிலையத்தில் தயங்கியபடி ஒரு பெண் உள்ளே நுழைந்தாள். அந்த பெண்ணை பார்த்ததும் கைலுக்கு புரிந்து விட்டது அவள் நேற்று பாலாவுடன் அரை நிர்வாணக்காரில் சென்ற பெண் என்று. நேராக கையில் அருகில் வந்தா. மேடம், நான் உங்ககிட்ட தனியா பேசணும். ஸ்டேஷன் வெளியே பொது இடத்தில் உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், அதனாலதான் மேடம் உங்களை தேடி வந்தேன் என்றாள் ரேகா. சொல்லு. சொல்றேன், பட் இதுல நான் சம்மந்தப்பட்டிருக்கேன்னு என்ன வெளியே தெரியக்கூடாது. சோ ப்ராமிஸ் பண்ணுங்க என்ன சொல்ல. கையிலும் என்ன சொல்ல, 2 டேஸ் முன்னாடி என் பாய் ஃப்ரெண்டு பாக்குறதுக்காக திருநெல்வேலி கேலி பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ என்னை கிராஸ் பண்ண ஒரு பைக் போச்சு. அப்புறம் எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல, மயங்கிட்டேன். முழிச்சு பார்த்தா ஒரு முறை கார்லயும் இன்னொரு முறை ரூம்லயும் இருந்தேன். அவன் பாலான்னு மினிஸ்டர் பையனா. நீ கூட செக்ஸ் பண்ணலனா உன் வீடியோ வெளியே விட்டுருவேன்னு மிரட்டுனா. வேற வழி இல்லாம அவன் சொல்ற எல்லாத்தையும் செய்ய வேண்டியதா போச்சு. அவன் எப்படியாவது பனிஷ்மெண்ட் பண்ணணும்
மேடம் என சொல்லி அழுக. ஏன்னா என்ன மாதிரி இனிமேலும் யாரும் பாதிக்கப்படக்கூடாது. சரி நீ போ. இத பத்தி எதுவும் வெளியே சொல்லிக்காத. உங்க வீட்டுக்கோ உன் பாய் ஃப்ரெண்டுக்கோ கூட. இத நான் பாத்துக்கிறேன். ரேகாவும் என சொல்ல, காவல் நிலையம். பெருமாள், யார கையில அந்த பொண்ணு? என்னவா? 2 days முன்னாடி நைட் ஒரு பொண்ண கார்ல அரை நிர்வாணம் பார்த்தோமே. நீங்க கூட பெரிய இடம் விட்டுருன்னு அவன் காலை நக்குனீங்களே, அவனால பாதிக்கப்பட்டவன சொல்ல. ஓஹோ, இப்ப என்ன பண்ணலாம்? என்ன பண்ண முடியும் உன்னால என பெருமாள் கேட்க, கயல் அமைதியாக நிற்க, பாதிக்கப்பட்ட பெண்ணோட அப்பனே அவனுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கான். அவங்கள நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. இதுக்கு வேற வழியே இல்லையா சார்? எதிர்க்கட்சியில யாராவது இந்த விஷயத்த பெருசு பண்ணி ஃபோர்ஸ் பண்ணா மட்டும்தான் முடியும். பட் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல. ஏன்னா 2 கட்சிகளுமே கூட்டு களவாணிங்க தான். மக்களுக்காக அறிவு வந்து திருந்துற வரைக்கும் இங்க எதுவும் மாற போறது இல்ல. இப்போது ஸ்டேஷனுக்கு முக்கிய அறிவிப்பு ஒன்று வந்தது. அது நுங்கம்பாக்கம் எஸ்5 போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து. செய்தியை கேட்ட கையில் உடனே பரபரப்பாக அங்கிருந்து கிளம்ப போனான். எஸ்5 ஸ்டேஷனில் நான் சொன்னதை இவர்தான் மேடம். பையன் நேம் வரும். நம்ம ஸ்டேஷன்ல தான் ஹோம் கார்டா இருக்கான். ஃபேஸ்புக்ல ஒரு பொண்ணு அவளாவே வந்து பேசி பழகி ப்ரொபோஸ் பண்ணி செக்ஸ் பண்றதுக்காக தன்னோட இடத்துக்கு வான்னு கூப்பிடுதான். சந்தேகப்பட்டு நமக்கு தகவல் சொல்ல வந்திருக்கான். கையில் அவன்கிட்ட மெசேஜ் வந்த ஐடி அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸை கேட்டு கம்ப்யூட்டர்ல போட்டு கொஞ்ச நேரத்துல அதை பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸ்லயும் எடுக்கிறாங்க. கையிலுக்கு அது அவதான் என்னன்னா அப்படிங்கிற சந்தேகம் தான் தோணியது. ரொம்ப தேங்க்ஸ் வருண். எதுக்கு மேடம்? இந்த காலத்து பசங்க உன்ன மாதிரி பொறுப்பா இருக்கிறது இல்ல. யூ ஆர் குட். நான் ஒன்றும் அவ்வளோ நல்லவே இல்லை மேடம். கேஸ் பிடிச்சா எனக்கு போஸ்டிங் கிடைக்கும் அப்படிங்கிற சுயநலமும் இதுல ஒளிஞ்சிருக்கு. என்னோட கெஸ் உண்மையா இருந்தா உனக்கு லவர் இருக்கணும். சரியா? எப்படி மேடம் சரியா சொன்னீங்க? ஏன்னா அவங்க சூஸ் பண்ணி கொலை பண்றது லவர்ஸ் தானா? ரைட். இந்த கேஸ பிடிச்சா நான் உனக்கு போஸ்டிங் வாங்கி தரேன். நீ டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்னொரு பெரிய ஹெல்ப் பண்ணும். அந்த பொண்ணு எங்க மீட் பண்ணணும்னு உன்னை காண்டாக்ட் பண்ணுவா. அவ சொல்ற இடத்துக்கு நீயும் போகணும். அது வரைக்கும் நீ அவ சந்தேகப்படும்படியா எதுவும் பண்ணக்கூடாது. அவ சொல்ற எல்லாத்தையும் கேளு. கண்டிப்பா மேடம். அவளை நான் என் கையாலேயே புடிச்சு கொடுக்குறேன். குட். அவ உன்கிட்ட மொபைல் நம்பர் ஷேர் பண்ணலாம். இல்ல மேடம், ஃபேக் ஐடியான்னு செக் பண்ணா வீடியோ கால் தான் பண்ணேன். அவ பொண்ணுதான். அவ முகத்தை ஸ்கிரீன்ஷாட் எதுவும் எடுத்து வச்சிருக்கியா? இல்ல மேடம். ஸ்டேஷனில் கையில் டிஎஸ்பி கோபால் கிட்ட இதை ஷேர் பண்றான். சோ நெக்ஸ்ட் அவ வருணை கூப்பிடுவா. அப்போ நாம யாருக்கும் தெரியாம அவனை ஃபாலோ பண்ணி அவளை பிடிக்கணும். இவன் கிட்ட பேசுறது கில்லர் தானே எப்படி சொல்றீங்க? கில்லர்னு சொல்லல. கில்லரா இருந்தா? ஏன்னா வருண் கிட்ட பேசுற பொண்ணோட சோசியல் மீடியாவை ட்ராக் பண்ணவே முடியல. அதுல சில ஹேக்கிங் யுக்திகள் யூஸ் பண்ணிருக்காங்க. அதுலதான் எனக்கு சந்தேகமே. இவங்க பேசிட்டு இருக்கும் போதே கையிலுக்கு வருண் கிட்ட இருந்து கால் வந்தது. அவன் வருணுக்கு ஒரு லேண்ட்லைன்ல இருந்து கால் பண்ணியிருந்தா. கத்திவாக்கம்னு இருக்க ஒரு அட்ரஸ் கொடுத்து இங்க வந்துருன்னு இடம் பிக்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த நம்பர் எனக்கு மெசேஜ் பண்ணிவிடு. நம்பர் வாங்கி உடனே இடம் எங்கன்னு ட்ராக் பண்ணாங்க. மாரி சார் உடனே அந்த இடத்துக்கு போய் அங்க வந்தவளை பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க. சிசிடிவி கேமரா அவ முகம் எதுவும் ரெக்கார்ட் ஆயிருக்கான்னு பார்த்து சொல்லுங்கன்னு சொல்ல, மாரியும் ஓகே மேடம் என சொல்ல, கோபால் கையல் அவ சொன்ன இடத்துக்கு நாம மட்டும் போய் ஏன் அவளை இப்பவே பிடிக்க கூடாது? நோ சார், இப்போ அவ அங்க இருக்க சான்ஸே இல்ல. அவளுக்கு அங்க போலீஸ் நடமாட்டம் இருக்கிறது தெரிஞ்சு சந்தேகப்பட்டா டோட்டல் பிளானும் வேஸ்டா போயிடும். நமக்கு கிடைச்ச ஒரே சான்ஸ் இது மட்டும்தான். ஓகே. அடுத்த 1 மணி நேரத்தில் மாறிக்கிட்டு இருந்த தகவல். அந்த லேண்ட்லைன்ல அவளோட பாதி முகம் அங்க இருக்க சிசிடிவியில் ரெக்கார்ட் ஆயிருந்தது. எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இந்த முகத்தை அனுப்புங்க. யாரு பார்த்தாலும் உடனே அரெஸ்ட் பண்ண சொல்லுங்கன்னு கோபால் ஆர்டர் போட்டாரு. வருண் இப்போ அந்த பொண்ணு வர சொன்ன இடத்துக்கு பைக்ல போனான். அவனை இன்ஸ்பெக்டர் பெருமாள், எஸ்ஐ கயல் அண்ட் அசோக், டிஎஸ்பி கோபால், கான்ஸ்டபிள் மாறி இன்னும் 5 பிசி எல்லாரும் யாருக்கும் சந்தேகம் வர மாதிரி பின்தொடர்ந்தன. வருண் இப்போ அவ சொன்ன அட்ரஸ் நெருங்கி விட்டான். அந்த இடம் கிராமப்புள். வீடுகள் அவ்வளவா இல்லாமல் காணப்பட்டது. இப்போது அங்கே தனி வீடு ஒன்று தென்பட்டது. அது ஒரு கெஸ்ட் ஹவுஸ் போன்ற தோற்றத்தில் பார்ப்பதற்கு அழகாகவும் ஆளாடமட்டம் இல்லாமலும் தெரிந்தது. வருண் வீட்டின் வெளியே வண்டியை நிறுத்திவிட்டு அந்த வீட்டுக்குள் மெதுவாக நடக்க ஆரம்பித்தான். தன் உடம்பில் பொருத்தப்பட்டுள்ள மைக்ரோபோன், மைக்ரோ கேமரா என அனைத்தும் சரியாக உள்ளதா என சரிபார்த்து கொண்டே நடந்தான். இப்போதே கதவருகே சென்று வீட்டின் காலிங் பெல்லை பிரஸ் செய்தான். கதவு மெல்ல திறந்தது. உள்ளே நித்யா என்ற பெயர் நாம் பெற்ற கொலையாளி பெண் தான் நின்றாள். அவள் வருணன் மீது என்ற பெயருடன் பழி இருந்தாள். ஹாய் மீனு, உள்ளவா, ஏன் வெளியே நிக்கிற என அவ கொஞ்சம் பேச வருணுக்குள் மனசுக்குள் ஒரு இனம் புரியாத பயம் வந்தது. என்ன வருண் முழிக்கிற? உள்ளவா என சொல்லி உள்ளே போக, என்ன குடிக்கிற? டீயா காஃபியா? இல்ல எதுவும் வேணாம். நான் போடுற காஃபி சூப்பரா இருக்கும். வெயிட் பண்ணு, போட்டு கொண்டு வரேன். இப்போது வெளியே பதுங்கியிருக்கும் காரின் உள்ளே உள்ள லேப்டாப் வழியாக இதை கயல் மற்றும் கோபால் பார்த்தன. உள்ளே போக இதான் சரியான டைம் நினைக்கிறேன். வெயிட் சார், வெயிட். அவ என்ன பேசுறான்னு ஃபியூ மினிட்ஸ் வாட்ச் பண்ணுவோம். ஏன்? சட்டத்துக்கு எவிடன்ஸ் வேணும். இப்போது கையில் காஃபியுடன் வரும் மீனுவை லேப்பில் இருவரும் பார்க்க அவள் வருணின் அருகில் நெருங்கியவுடன் வீடியோ இணைப்பு கட்டானது. மைக்ரோபோன் இணைப்பும் கட்டானது.
என்னாச்சு சார்? உடனே நாம உள்ள போகணும். இருவரும் பதுங்கியிருக்கும் அனைத்து காவல்களும் அலர்ட் செய்ய அனைவரும் துப்பாக்கியுடன் உள்ளே நுழைந்தனர். கதவு தட்ட அதை திறக்கவில்லை. கோபால கதவை உடையுங்கள் என கத்த சிறிது நேரத்தில் கதவை உடைக்கப்பட்டு திறக்கப்பட உள்ளே பார்த்த அனைவருக்கும் இதயமே ஒரு நிமிடம் மிஞ்சி விட்டது. கடவுளே என கயல் சொல்ல, ஐயோ என கோபால் சொல்ல, பயத்தில் ஒரு ஸ்டெப் பேக்கு போனார் மாறி. முன்பக்கத்தில் சோஃபா ஒன்று இருந்தது. அதில் இவர்களை பார்த்த மாதிரி வருணின் தலை வெட்டப்பட்டு வைக்கப்பட்டிருந்தது. அந்த தலையில் கண்கள் பிடுங்கி எடுக்கப்பட்டு கண்களிலிருந்து ரத்தம் வழிந்தவாறு இருந்தது. அந்த வெட்டப்பட்ட தலையை பார்த்து அனைவரும் அதிர்ச்சியாகினர். கோபாலம் 5 பேர் போய் வீட்டை ரவுண்ட் பண்ணுங்கன்னு சொல்ல, யாரும் இங்கிருந்து வெளியே போக கூடாது. கயல் மாறி பெருமாள், நீங்க ஏன் கூட வாங்க, உள்ள போய் பார்க்கலாமே சொல்ல, மாறிக்கு கை கல்லாம் நடுங்க ஆரம்பித்தது. சார் எனக்கு என்னமோ தப்பா படுது, வெளியே போயிடலாம் வாங்க சார் சொல்ல, யோ போலீஸ் தானாயா, வாய மூடு. அந்த வீடு பெரிய அளவில் உள்ளே உள்ளே என நீண்டு கொண்டே போனது. மூவரும் கையில் துப்பாக்கியுடன் மிகவும் ஜாக்கிரதையாக ஒவ்வொரு அடியும் எடுத்து வைத்தன. இதெல்லாம் பார்த்தா வெறும் பொண்ணு பண்ற மாதிரி தெரியல, கண்டிப்பா அவங்க கூட நிறைய பேர் இருக்கலாம் என கையில் சொல்ல, எத்தனை பேர் இருந்தா என்ன, எல்லாருக்கும் இன்னைக்கு என் கையால தான் சாவு என்றான் கோபால். சரி, இன்னும் கொஞ்சம் போலீஸ் போர்ஸ் கூட்டிட்டு உள்ள போகலாம், அதான் சேஃப்டின்னு நினைக்கிறேன் பெருமாள் சொல்ல, அதுக்கெல்லாம் நமக்கு டைம் இல்ல, 4 பேரும் கையில கன் வச்சிருக்கோம், இதை விட என்ன சேஃப்டி வேணும். இடம் பயங்கர அமைதியாக இருக்க வீட்டில் நிறைய அறைகள் பிரிந்தன. இங்க நிறைய ரூம்ஸ் இருக்கு, சோ எல்லாரும் பிரிஞ்சு தனித்தனியா போலாம் என கோபால் சொல்ல, சார் நான் ஃபுல்லா குட்டிக்காரன் சார் என மாறிக்கிங்க. ஸ்டூபிட், சொன்னதை செய்யுங்க இல்ல சஸ்பெண்ட் பண்ணிடுவேன் என கோபால் கத்த, சாரி சார் என சொல்ல 3 பேரும் தனித்தனியாக பிரிந்தன. இப்போது கயல் செல்லும் திசையில் ஒரு அறை ஒன்று இருக்க அதன் கதவை கயல் மெல்ல திறந்தாள். உள்ளே யாரோ நிற்பது போன்ற ஒரு உணர்வு. கதவை முழுவதும் திறந்த அதிர்ச்சி. சூரியன் அந்த பக்கம் பார்த்தவர் ஒரு பெண் நின்றாள். கயல் ஒருவித பயத்துடன் கண்ணெடுத்து நீட்டியவர் அவள் பின்னே நின்றாள். அப்போது வெளியே டிஎஸ்பி கோபால் அலறும் சப்தம் பயங்கரமாக கேட்டது. கயல் அதிர்ச்சியில் என்ன செய்யலாம் என முழிக்க இவளை விட்டுவிட்டு சப்தம் வந்த திசையை நோக்கி ஓடினாள். கயல் வந்து பார்த்த போது வெளியில் கோபால் ரத்த வெள்ளத்தில் கீழே இறந்து கிடந்தார். கோபால் நடுமண்டையில் பெரிய கோடாரி ஒன்று மண்டை 2ஆக பிளந்தவாறு சொருகி இருந்தது. கயலுக்கு அதிர்ச்சி கலந்த பயம். என்ன செய்வதென்று புரியாமல் முழிக்க, மாறி சார், பெருமாள் சார் என கத்தினார். ஆனால் யாரிடமும் எந்த பதிலும் இல்லை. இடம் முழுக்க மயான அமைதியாக இருந்தது. அப்போது அருகில் உள்ள அறையின் பின்புறம் திடீரென துப்பாக்கி சுடும் சத்தம் கேட்க கயல் சப்தம் அந்த திசையை நோக்கி எழுந்து நடந்தார். அப்போது எதிரே மாறி தோள்பட்டையில் ரத்தம் வெளியே ஓடி வந்தார். சார் என்னாச்சு என கேட்க, மேடம் வாங்க மேடம், இங்க இருந்து வேணாம், வெளியே போயிடலாம் ப்ளீஸ், வாங்க வாங்க என கத்த 2 பேரும் உடனே வெளியே போக கயல் உடனே ஆம்புலன்ஸுக்கு கால் செய்தார். மாறி கிட்டத்தட்ட மயக்க நிலைக்கு செல்ல மாரியும் மேடம் மேடம் என சொல்லியே மயங்கினான். சொல்லுங்க மாரி, என்ன நடந்துச்சு உள்ள என கேட்க, உள்ள ஒரு ஆள் இருக்கான், ரொம்ப பயங்கரமானவன், கோபால் சாரா, அவன் தான் கொன்னான். நான் அவனை ஷூட் பண்ணிட்டேன், பட் அவனுக்கு எதுவும் ஆகல, அவன் என்னையும் ஷூட் பண்ணிட்டான். வழியில இருப்பற்று சொல்லியபடியே மாறி மயங்கினான். அப்போது அசோக் மற்றும் பெருமாள் அங்கு வர, மேடம் என்னாச்சு? கோபால் டெத். உள்ள ஒரு பொண்ணு மட்டும் இல்ல, வேற யாரோ இருக்காங்க. நமக்கு உடனே போலீஸ் போர்ஸ் வேணும், டிபார்ட்மெண்ட் ஆளுங்களை உடனே வர சொல்லுங்க, அது வரைக்கும் யாரும் வெளியே போகாத மாதிரி பாத்துக்கோங்க. ஆம்புலன்ஸ் மற்றும் டெம்போ டிராவல் வண்டி முழுக்க காவலர்கள் வந்து ஒரே நேரத்தில் இறங்கின. பாதி பேர் வீட்டை சுற்றி வளைத்து மீதி பாதி பேர் ஆயுதங்களை வீட்டின் உள்ளே நுழைந்தனர். கயல் வேலமாக அந்த பெண் நின்று இருந்த அறைக்கு சென்றார். உள்ளே அவள் எங்கும் செல்லாமல் அங்கே நின்று கொண்டிருந்தாள். இப்போது அவள் மெதுவாக திரும்பி அனைவரையும் பார்த்தாள். அப்போது அங்கு வந்த அசோக், மேடம் இன்னொருவன் அங்கு இறந்து கிடக்கிறான் என்று சொல்ல அந்த பெண்ணை போலீஸ் கைது செய்து அழைத்து சென்றான். இவளை பிடித்த செய்தி செய்தியாளர்களுக்கு சொல்லப்பட்டது. இப்போது காவல் நிலையத்தில் அந்த பெண் தலையை குனிந்தபடி சுவற்றின் மூலையில் அமர்ந்திருந்தாள். கயல் காவல் நிலையத்தில் நுழைய, ஏதாச்சும் சொன்னாளா என கேட்க, எவ்வளோ அடிச்சு பார்த்தாச்சு மேடம், வாயே திறக்க மாட்டா, அழுகவும் மாட்டேங்கிறா. கயல் நேரா உள்ள போக அவ பக்கத்தில் போய் நின்னு, நீ ரொம்ப ஸ்மார்ட்னு நினைக்கிறேன், உன் ரியல் நேம் கூட இன்னும் எங்களால கண்டுபிடிக்க முடியல. அவள் கண்டு கொள்ளாமல் தலையை குனிந்தபடி இருந்தாள். காரணம் இல்லாம யாரும் இவ்வளவு கொடூரமா கொலைகள் பண்ண மாட்டாங்க. உனக்கான காரணம் என்னன்னு சொல்லு. அவங்க செத்து கிடந்தவன் யாரு? யாரெல்லாம் சேர்ந்து இத பண்ணீங்க? யாரு நீ? இத்தனை கேள்விகள் கேட்ட கயலை அவள் சுத்தமாக மதிக்கவில்லை. ஏண்டி பேசிட்டே இருக்கேன், பெரிய மயிறு மாதிரி உட்கார்ந்துருக்கன்னு அவ தலைமுடியை புடிச்சு தூக்கி அவ கண்ணத்தில் பலாறு என அறைய, அதற்கும் எதுவும் கண்டு கொள்ளாமல் இருக்கும் அவளை பார்த்து கயல் கோபத்தின் உச்சிக்கு சென்று களைத்து பிடித்து நெரித்தாள். வழியில் அவள் வாய் திறந்தது. வாய் உள்ளே பார்த்த கயலுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. மொபைல் டச் அடித்து அவள் வாய் உள்ளே உற்று பார்த்தாள். அவளுக்கு வாயில் நாக்கே பாதி இல்லை. கயல் குழப்பத்துடன் சிந்தையுடன் வெளியே செல்ல, இவ பேசினத வருண் சொன்னானே, அது மட்டும் இல்லாம நாமளே வீடியோல இவ பேசுனதை பார்த்தோமே, ஒருவேளை உண்மையை சொல்லக்கூடாது நாக்கு வெட்டிக்கிட்டாலோ,
அப்படி வெட்டிக்கிட்டாலும் அதோட காயங்கள் ஆற பல நாள் ஆகுமே. இவன் நாக்கு வெட்டப்பட்ட காயம் எதுவும் இல்லையே. இப்படி கயல் மனதில் என்னென்னவோ சிந்தனைகளோட, மேடம் என்னாச்சு? சார், அவளுக்கு நாக்கே இல்ல சார். என்ன மேடம் சொல்றீங்க? ஆமா, அவளால பேச முடியாது. இவன் பேசுனதா நம்ம மைக்ல கேட்டோமே. என்னவோ தப்பா இருக்கு. எனக்கும் அதே குழப்பம்தான். அப்போ கில்லர் இவன் இல்லையா? இவளா இல்லையான்னு கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். எல்லாரும் உடனே கிளம்புங்க. இவளை அரெஸ்ட் பண்ண அந்த வீட்டை முழுசா செக் பண்ணலாமே சொல்ல, ஓகே மேடம் என அசோக் சொல்ல, அந்த வீடு யாரு நேம்ல இருக்கு, யார் இந்த வீட்டுக்கு அடிக்கடி வந்து போறா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தேனே, என்ன ஆச்சு? இன்னும் 2 ஹவர்ஸ்க்குள்ள வந்துடும் மேடம். இப்போது மறுபடியும் கையில் சில காவலர்களை அழைத்துக் கொண்டு அந்த வீட்டை சோதனையிட உள்ளே நுழைந்தாள். சந்தேகம் படைபடியா உள்ள வேற எதுவும் இருக்கா, இல்ல தப்பிச்சு போக இங்க இருந்து வேற எதுவும் வழி இருக்கான்னு பொறுமையாக எல்லா இடங்களையும் சர்ச் பண்ணா. அப்போ ஒரு போலீஸ் கையில இறங்கி ஒரு ரூம்ல இருக்க குறிப்பிட்ட இடத்த மட்டும் மோசமான துர்நாற்றம் அடிக்கிறதா சொல்றாரு. எல்லாரும் அங்க போய் நின்னு பார்க்க அவர் சொன்னது போல அங்கே அழுகிய வாடை வருவதை உணர்ந்தன. ஆனால் அங்கே சந்தேகிக்கும்படி எதுவும் இல்லை. இந்த இடத்துக்கு அடியில ஏதாவது இருக்கான்னு பாருங்க என கையில் சொல்ல, இதை கேட்டு அனைவரும் அந்த இடத்தின் தரைப்பகுதியை தட்டி பார்க்க எந்த மாற்றமும் இல்லை. அப்போது ஒரு காவலர் மோப்பனாயுடன் உள்ளே நுழைய, நாய் நன்றாக குறைக்கிறதை தவிர குறிப்பிட்ட இடத்தை காட்டவில்லை. கையில் இப்போது கீழே குனிந்து எதையை உன்னிப்பாக கவனித்தாள். அது எறும்புகளின் நகர்வுகள். அது வரிசையாக சென்று தரையின் ஒரு பகுதியில் உள்ளே சென்று மறைந்தது. கையில் அந்த இடத்துல தோண்டுங்க என கை காட்டினாள். ஒரு அடி தோண்ட கடப்பாறை எடுத்து குத்தினோனே அந்த இடம் அப்படியே பொளந்து உடைஞ்சது. டார்ச் அடிச்சு பார்க்க உள்ள ஒரு பெரிய அறை இருந்தது. ஏணி ஒண்ணு ரெடி பண்ணி உள்ள எல்லாரும் இறங்க இடம் ஒரே இருட்டாக இருந்தது. இப்போது துர்நாற்றம் இன்னும் பயங்கரமாக வந்தது. காவலர் உள்ளே இறங்கி லைட் எடுத்தனர். இடம் தூசி படிந்து வவ்வால் மற்றும் பூச்சிகள் நிறைந்து பார்ப்பதற்கே அருவருப்பாக இருந்தது. ஒரு காவலர் மெதுவாக உள்ளே நடந்து சென்று சுவரின் ஓரத்தில் ஏதோ இருப்பதை பார்த்தாள். அது நெருங்கியவுடன் தான் தெரிந்தது அது ஒரு இறந்த உடல் என்று. அந்த இடத்தை முழுவதும் அலசியாரதில் 12 ஆண் மனித உடல்கள் அழிய நிலையில் இருந்தது. மேலும் அங்கிருந்து வெளியே செல்வதற்கான சுரங்கப்பாதை ஒன்று இருந்தது. அந்த சுரங்கப்பாதையை ஆராய்ந்ததில் அது பக்கத்து தெரு சாலையில் உள்ள டிரைனேஜ் பகுதி முடிவில் இணைக்கப்பட்டிருந்தது. சிறிது நேரத்தில் ஆம்புலன்ஸ் வந்து அனைத்து உடல்களையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு எடுத்துச் சென்றது. இவை அனைத்து ஊடகங்களுக்கும் தெரிவிக்கப்படாமல் ரகசியமாகவே செய்யப்பட்டது. காவல் நிலையத்தில் கையல், இவ கொலைகாரி இல்ல, கொலை பண்ணவங்க தப்பிச்சு போயிட்டாங்க. ஆனா ஆதாரங்கள் இவ கொலை பண்ண மாதிரிதான் காட்டுது. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. வர்ற கோவத்துக்கு இங்கே அவளை கொல்லணும் போல இருக்கு. அந்த பெண் இப்போது மருத்துவமனைக்கு மெடிக்கல் செக்கப்க்கு அனுப்பப்பட்டாள். அதே நேரத்தில் அந்த 12 ஆண்கள் உடல்களும் காணாமல் போன ஆண்கள் பட்டியல் இடம்பெற்றிருந்தது. அனைவரும் காணாமல் போய் 1 வருடத்திற்கு மேலாக தேடப்பட்டவர்கள். அதில் ஒருவன் எக்ஸ் மினிஸ்டர் மகன் என்பது கூடுதல் அதிர்ச்சி. அந்த பெண்ணின் முகத்தை அனைத்து ஊடகங்களையும் காட்டி இவளை பற்றிய தகவல் தெரிந்தால் எங்களை தொடர்பு கொள்ளவும் என விளம்பரப்படுத்தின. இப்போது அந்த பெண்ணை பற்றிய விவரங்கள் டாக்டர் கையலிடம் பகிர்ந்தார். இவங்க முகத்துல பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருக்காங்க. ஓ, நாக்கு துண்டிக்கப்பட்டு 1 வருடங்களுக்கு மேல இருக்கலாம். அப்போ அசோக் கிட்ட இருந்து கால் வந்தது. டிஎஸ்பி கோபால் இறுதி ஊர்வலம் கிளம்ப ரெடி ஆயிடுச்சுன்னு. கையில் அவர் வீட்டுக்கு போய் அவருக்கு மரியாதை செலுத்தினா. கோபால் உடல் அடக்காலம் செய்யப்பட்டவுடன் கையில் சிந்தித்தபடி அவள் அறையில் அமர்ந்திருக்க பெருமாளிடமிருந்து அழைப்பு வந்தது. அவள் கூறியதை கேட்டு பரபரப்பாக கையில் ஸ்டேஷனுக்கு கிளம்பினாள். இவர் தாமா நான் சொன்ன ஆள் என பெருமாள் சொல்ல, சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தெரியும்? மேடம், இந்த பொண்ணோட நேம் அனிதா என பழனி சொல்ல, இவளுக்கு அப்பா அம்மா யாரும் இல்ல, ஒரே ஒரு அண்ணன் மட்டும்தான். நீங்க நினைக்கிற மாதிரி இவ கொலைகாரி எல்லாம் ஒண்ணுமில்ல, ரொம்ப அமைதியான பொண்ணு. கையில் இப்போது அனிதாவை அரெஸ்ட் பண்ணும்போது அங்கிருந்து கிடந்த மற்றொருவன் புகைப்படத்தை அவனிடம் காட்டினான். எஸ் மேடம், இவன் தான் இவளோட அண்ணன். இவங்களை எப்படி உங்களுக்கு தெரியும் என கேள்விகளை கேட்க ஆரம்பித்தார். பிளாஷ்பேக்கு சென்றன. அது ஒரு மீட்டிங் கால். அங்கே 50க்கும் அதிகமானோர் ஒன்று கூடியிருந்தனர். இப்போது அவர்கள் தலைவர் முன்னிலையில் ஒவ்வொருவராக தங்கள் கருத்துக்களை பேச ஆரம்பித்தனர். ஒருவன், எங்க வேலையெல்லாம் வடக்குல இருந்து வந்த இந்திக்காரன் புடுங்கிட்டு போயிட்டான். இப்ப சாப்பாட்டுக்கே கஷ்டமா இருக்கு. இரண்டாவதவன், முதல்ல பானிபூரி விற்க வந்தவன் இப்ப எல்லா வேலையும் நுழைஞ்சிட்டான். மூன்றாவது நபர், 1000 ரூபாய் சம்பளம் வாங்கின இடத்துல 500 தான் தர முடியும்னு சொல்றான். இல்லனா வேலைக்கு வராதான்னு சொல்றான். ஏன்னு கேட்டா இந்திக்காரன் 500 ரூபாய்க்கு செய்யறான், உனக்கெல்லாம் இவ்வளவு சம்பளம் கொடுக்க முடியாதுன்னு சொல்றான். நான்காவதவன், படிக்காதவன் படிச்சவன் எல்லா இடத்துலயும் இப்ப அவங்கதான் இருக்காங்க. இது இப்படியே போச்சுன்னா நம்ம தமிழ் ஆளுங்க சொத்துக்கு வழி இல்லாம தற்கொலை பண்ணிட்டு சாக வேண்டியதான். இதுக்கு நீங்க தான் ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் தலைவரே. தமிழ்நாட்டில் எல்லா இடத்திலும் வேலை வாய்ப்புல தமிழ் ஆளுங்க மட்டும்தான் முன்னுரிமை கொடுக்கணும்னு மனு கொடுத்து பார்த்தாச்சு, போராடியும் பார்த்தாச்சு. அரசாங்கம் நம்ம சொல்றதை கேட்கிற மாதிரி தெரியல.
இப்ப அடுத்த கட்டமா என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க என தொழிலாளர் அமைப்பின் தலைவர் கேட்க, எல்லாரையும் அடிச்சு ஓட விடுவோம் என கூட்டமாக ஒன்று சேர்ந்து அனைவரும் கத்தினர். கலவரம் மட்டும்தான் இதுக்கு ஒரே தீர்வு என தலைவரும் முடிவெடுத்தார். அடுத்த காட்சியில் இப்போது சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் பீகார் எக்ஸ்பிரஸ் வந்து நின்றது. அனிதா மற்றும் அவள் அண்ணன் ராம்சிங் வண்டியிலிருந்து இறங்கினார்கள். அவர்களை ராகுல் என்ற மற்றொருவன் ரயில் நிலையத்தில் வந்து வரவேற்று அழைத்து சென்றான். ராகுல், பயணம் எல்லாம் எப்படி இருந்தது நண்பா என கேட்க, ஏதோ இருந்ததுடா. இதை அவர்கள் இந்தியில் பேச, ராகுல், தமிழ் தெரிஞ்சதுனாலதான் உன்னை வர சொன்னேன். இங்க பொழைக்கணும்னா தமிழ் தெரிஞ்சிருக்கணும். நீனே தமிழ்லயே பேசு ஜம்ஜாவ் என சொல்ல, வீடு எங்க பார்த்து வச்சிருக்காங்க? அதுதான் கொஞ்சம் சிக்கல். நம்ம மட்டும்தான் ரோட்ல கூட படுத்துக்கலாம். தங்கச்சியை வேற கூட்டிட்டு வந்திருக்க. ஏண்டா, வீடு எதுவும் கிடைக்கலையா? கூட தங்கச்சி இருக்கனால நல்ல இடத்துலதான் தங்கணும். இங்க வாடகை 5000 கிட்ட கேக்குறாங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா ரோட்ல கூட தங்கிக்கலாம் என்றால் அனிதா. இதை கேட்டு ராம்சிங் அவளை முறைத்து விட்டு, பெரிய மனுஷி மாதிரி பேசாத, உனக்கு என்ன பண்ணணும் எனக்கு தெரியும் என சொல்லிவிட்டு, நீ வீட்டை காட்டு ராகுல், எனக்கு வாடகை ஓகேதான் என்று சொல்ல, அடுத்த காட்சியில் பழைய ஓட்டு வீடு ஒன்றில் மூவரும் நுழைந்தனர். வீட்டை அனைவரும் பார்த்துவிட்டு, வீடு ஓகே தானடா? அதெல்லாம் ஓகே தான்டா, கொண்டு வந்த காசெல்லாம் வீடு அட்வான்ஸுக்கே போயிடுச்சு. எனக்கு உடனே வேலைக்கு ஏற்பாடு பண்ண ராகுல் என சொல்ல, வேலை ரெடியா இருக்குடா, காலையிலே போய் சேர்ந்துக்கலாம். ரொம்ப நன்றிடா ராகுல், தங்கச்சியை காலேஜ்ல சேர்க்கணும், வீட்டு செலவே நிறைய இருக்குடா. காலையில 6 மணிக்கு ரெடி ஆயிரு, வந்து கூட்டிட்டு போறேன். அடுத்த நாள் காலை ராகுல் வந்து ராம் சிங்கை சைக்கிளில் அழைத்து சென்றான். சைக்கிளில் பேசிக்கொண்டே பயணித்தனர். கட்டிடம் கற்ற வேலை, குல்ஃபி ஐஸ் விற்கிறது, பஞ்சு மிட்டாய், பானிபூரி வண்டி, டீ கடையில கிளாஸ் கழுவுற வேலை, ட்ரெயின்ல சமோசா பிஸ்கட் விற்கிறது, இப்படி படிக்காத நம்ம ஆளுங்களுக்கு இருக்க வேலை இதெல்லாம் தான். இதுல உனக்கு என்ன வேலை வேணும்னு சொல்லு, உடனே போய் சேர்த்து வரேன்னு சொல்ல, ராம்சிங்கும் இதுல எந்த வேலை செஞ்சா அதிக சம்பளம் கிடைக்கும் என கேட்டான். ராகுல் சற்று யோசித்து விட்டு, கான்ட்ராக்டர் கிட்ட பானிபூரி வாங்கி தள்ளு வண்டியில கூட்டமா இருக்க இடத்துக்கிட்ட போய் வித்தா எவ்வளவு விக்கிறியோ அவ்வளவு கமிஷன் கிடைக்கும். கஷ்டப்பட்டு நிறைய வித்தா இதுல நிறைய லாபம் பார்க்கலாம். சரிடா, அப்ப இதையே பண்றீங்கன்னு ராகுல் சொல்ல, அடுத்த காட்சியில் பானிபூரி வண்டியுடன் ராம்சிங், என்னை நம்பிதான் அந்த ஆளு உன்கிட்ட பொருளை கொடுத்துருக்கான், வித்துட்டு டெய்லி கணக்கு கொடுத்துரும், எனக்கு கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு சொல்ல, அவனும் என்ன சொல்ல, இங்க நம்ம ஊர் இல்ல, எல்லாம் தமிழ்காரனுங்க, ஒரே மாதிரி இருக்க மாட்டான், அதனால பிழைக்க வந்த இடத்துல கோவப்படக்கூடாது. சரிடா. இப்போது ஒரு ஸ்கூல் வாசலில் வண்டியில் நிற்கும் ராம்சிங்கரும் சிறுவர்கள் பானிபூரி வாங்கி சாப்பிட்டு சென்றனர். தொலைபேசியில் சிரித்த முகத்துடன் அனிதாவுடன் சாப்பிட்டாயா, என்ன பண்ற என கேட்டுவிட்டு ராம்சிங் வேலையை தொடர, அங்கு புள்ளிங்கோ எனப்படும் 2 சிறுவர்கள் இப்போது பைக்கில் வந்து இறங்கி பானிபூரி சாப்பிட்டனர். சாப்பிட்டு விட்டு காசு கொடுக்காமல் பைக்கில் ஏறி அமர்ந்து பைக்கை ஸ்டார்ட் செய்ய, சட்டன சுதாரித்து கொண்ட ராம்சிங், சார் பைசா சார், பைசா சார் என இருவரில் ஒருவன் கையை பிடிக்க, இதை பார்த்து கடுப்பாகி, கொம்மால யார் மேல கை வைக்கிறேன் என பலார் என்று ராம்சிங் கன்னத்தில் அறிந்தார். சார் பைசா சார், பைசா சார், ஏன் சார் அடிக்கிறீங்க என கேட்க, ஏண்டா ஹிந்திக்காரனா, எங்களை கொழுப்ப பத்தியா, நம்ம மேலே கை வைக்கிறானுங்க, காசு தர முடியாதா, என்ன பண்ணுவேன்னு கேட்க, சார் சார் பைசா சார், பைசா சார். இவன் இப்படி கேட்டதும் கோவப்பட்ட அவன் பானிபுரி வண்டி எட்டி மிதித்தான். பூரி அனைத்தையும் காலால் மிதித்து உடித்து நொறுக்கான். இதை தடுக்கும் ராம்சிங்கை இருவரும் மாற்றி மாற்றி அடித்து மிதித்தனர். கூட்டம் கூடிவிட்டது, என்ன ஆச்சுப்பா என ஒருவன் கேட்க, அந்த ஒருவன் ஆரம்பத்தில் தொழிற்சங்க கூட்டத்தில் பேசியவர், அதற்கு அந்த புளிங்கோ பசங்க பொழைக்க வந்த இந்திக்காரனாய் நம்ம கிட்டே நக்கலா பேசுது பார்னா என சொல்ல, அவனும் இருவனும் சேர்ந்து கொண்டு ராம்சிங்கை அடி வெளுத்தினார்கள். சார் 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 என ராம்சிங் கண்ணீர் விட்டு கதற, வேடிக்கை பார்க்கும் ஒரு தமிழன் கூட அவனுக்கு உதவ முன்வரவில்லை. மாறாக இந்த நாய்களை எல்லாம் போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும் போலீஸுக்கும் கால் செய்தன. போலீஸ் வந்து வர, அடுத்த காட்சியில் ராம்சிங் காவல் நிலையத்தில் ஒரு மூலையில் கை கட்டி அமர்ந்திருந்தான். அப்போது இன்ஸ்பெக்டர் உள்ளே வந்தார். அனைவரும் அவருக்கு வணக்கம் வைக்க, சீட்டில் அமர்ந்தவர நேராக ராம்சிங்கை பார்த்து, யார் இது, என்ன கேஸ் என கேட்க, மற்றொரு காவலர், அது சண்டை கேஸ் சார், இந்திக்காரனா என சற்று யோசித்த இன்ஸ்பெக்டர், சரி அவன்கிட்ட பணம் தரோம், 3 பெண்டிங் கேஸ் ஒத்துக்கிறியான்னு கேட்டு சொல்லு. உடனே அந்த ஏட்டு அவனிடம் அது இந்தியில் சொல்ல, அதற்கு ராம்சிங் அழுந்தபடி, சார் நான் எதுவுமே பண்ண சார், தங்கச்சி வீட்டுல தனியா இருக்கு சார் என சொல்ல, கோவப்பட்டு முறைத்த இன்ஸ்பெக்டர், யோ அவன் அடிச்சு கேஸ் ஒத்துக்க வைங்க, நான் டீ சாப்பிட்டு வரேன் என சொல்ல, உடனே 3 காவலர்கள் ராம்சிங்கை லட்டியால் அடி வெளிக்கிறார். அப்போது ராகுல், அனிதா, ப்ரொஃபசர், அட்வொகேட் பழனி மூவரும் ஸ்டேஷன் உள்ளே நுழைய, அவனை அடிப்பதை பார்த்து, ஏய் அடிக்கதை நிப்பாட்டு என பழனி கத்த, மக்களை பார்த்து அனைத்து காவலர்களும் பம்பினார்கள். ரிலீஸ் பண்ணியா அவனை, நீங்க என்ன ஜட்ஜா, சொன்னீங்கன்னா விடுறதுக்கு என இன்ஸ்பெக்டர் கேட்க, உடனே பழனி, யார் இதை தன்னுடைய மொபைலில் வீடியோ ஒன்றை காட்ட, அது அந்த சாலையின் புள்ளிங்கோ வம்பளுக்கும் சிசிடிவி காட்சி. பார்த்தவுடன் இன்ஸ்பெக்டர் முகம் மற, என்ன பொய் கேஸ் போட ஆள் கிடைக்கலையா,
முன்னாடி அப்பாவி குறவன் கீழ் ஜாதிக்காரன்னு புடிச்சு இந்த வேலை பண்ணீங்க. எல்லாரும் உஷாராயிட்டாங்கன்னு இப்ப இந்திக்காரனை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா என கேட்க, கூட்டு போங்க என சொல்ல வெளியில் வந்து பழனி அனைவருக்கும் நன்றி சொல்ல, சார் ஒரு உதவி என பட்டண காலில் விழுந்தான். எழுந்திருப்பா, என்னப்பா இதெல்லாம்? சார் எங்களுக்கு அப்பா அம்மா இல்ல, தங்கச்சியை காலேஜ்ல சேர்க்கணும், நல்லா படிக்கிற புள்ள சார், ஏதாச்சும் உங்களால உதவி பண்ண முடியும் சார் என கேட்க, சற்று யோசித்தவர் அவன் நம்பரை வாங்கி கொண்டு கிளம்பினார். அடுத்த காட்சியில் வீட்டில் ராம்சிங்குக்கு அடிப்பட்ட இடத்தில் அனிதா மருந்து போட்டார். இங்க இருக்க பயமா இருக்கான், பேசாம நம்ம ஊருக்கே போயிடலாமா? வாழ வழியிலன்னு தானே அங்கிருந்து இங்க வந்தோம், எப்படி திரும்ப போறது? என அமைதியாக இருக்க, நீ எதை பத்தியும் மனசுல நினைச்சுக்காத, நான் பாத்துக்கிறேன். அடுத்த நாள் அட்கொலை கேட்டு பழனி ராம்சிங்கை தங்கிரன் வீட்டில் வந்து பார்க்க சொன்னார். பழனி வீட்டில் உன் தங்கச்சிக்காக ஒருத்தர்கிட்ட ஹெல்ப் கேட்டேன், அவர் பெரிய மனசு பண்ணி முழு படிப்பு செலவையும் ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டாருன்னு சொல்ல, இருவர் முகத்திலும் சிரிப்பு தாண்டவமான, பெரிய பெரிய ஆளுங்க படிக்கிற காலேஜ்ல உன் தங்கச்சி நல்லா படிக்க சொல்லு. அடுத்த காட்சியில் லயோலா காலேஜில் உள்ளே அனிதா தனது முதல் நாள் படிப்பை தொடங்கினார். ராம்சிங் தனது வேலை அழகாக பார்த்துக்கொள்ள அனிதாவும் நன்றாக படித்து வந்தார். ஒரு நாள் அனிதா வழக்கம்போல் வகுப்பறைக்கு நடந்து செல்ல, கூட்டமாக மாணவர்கள் அமர்ந்திருக்கும் இடத்தில், டே அவளை இங்க வர சொல்லு என சீனியர் சிவா மற்றொன்னுக்கு சொல்ல, அவன் சென்று அனிதாவை அழைத்து வந்தான். பேர் என்ன? தலையை குனிந்தபடி எதுவும் பேசவில்லை. எந்த டிபார்ட்மெண்ட்? இதற்கும் பதில் சொல்லாமல் அமைதியாக அங்கிருந்து அவன் கூப்பிட கூப்பிட கிளம்பி விட்டாள். யார் அவ? இந்துக்காரடா, அவங்க அண்ணா கூட பானிபுரி விக்கிறவன் போல, செம்ம ஃபிகரா இருக்காளடா. ஏன்டா உஷார் பண்ண போறியான பாஸ்கர் கேட்க, கேட்க ஆள் இல்லாத இந்த மாதிரி பொண்ணுங்கள தான்டா செஞ்சுட்டு ஈஸியா கழட்டி விட முடியும். பொண்ணு சைலண்ட் டைப் போல இருக்குமாம் என பாஸ்கர் கேட்க, பேசி கரெக்ட் பண்ணுவோம், ஒத்து வரலையா தூக்கிட்டு போய் செய்ய வேண்டியதான். எவன் கேட்பான் நம்மள? அதானே, எவன் கேட்க முடியும் நம்மள? இன்னொரு நாள் காலேஜில் அவள் நடந்து செல்லும் போது அவளை வழிமறைத்து சிவா நின்றான். நான் உன்னை லவ் பண்றேன் என நல்ல போதையில் சொல்ல, அவள் குனிந்த தலை நிமிரவில்லை, பதிலும் பேசவில்லை. திரும்பி பேச சிவாவை அவள் சுத்தமாக மதிக்காமல் நகர முயற்சிக்க, சிவா அவள் மார்பை பிடித்து கசக்கினான். கோபத்தில் உச்சிக்கு சென்ற அனிதா அவன் முகத்தில் தூ என எச்சில் துப்பி இந்தியில் கோபமாக கெட்ட வார்த்தையில் திட்டினான். இதை அங்குள்ள மாணவர்கள் அனைவரும் பார்த்து சிரிக்க, கோபத்தில் உச்சிக்கு சென்றான் சிவா. அப்படியே அந்த காட்சி முடிவடைய, இப்போது அனிதாவும் ராம்சிங்கும் வீட்டில் உணவு அருந்தினர். ஏன் முகம் வாட்டமா இருக்குன்னு கேட்க, டொக் டொக் என கதவு தட்டும் சத்தம் கேட்க, போய் யாருன்னு பாரு. போய் அனிதா கதவை திறந்தும் ஒருவன் எட்டி அவள் வயிற்றில் மிதித்தான். சிவா மற்றும் 4 பேர் வரிசையாக உள்ளே நுழைந்து கதவை சாத்த, சார் யார் சார் நீங்க? யார் சார் நீங்க என கேட்க, அவனை பிடிங்கடா என சிவா கட்ட, இருவரும் ராம்சிங்கை பிடித்து தலையில் ஓங்கி எடுத்தவன் மயக்க நிலைக்கு செல்ல, மயங்காமல் சார் சார் விட்டுருங்க சார் என கத்தி சிவா அனிதாவை ராம் கண்ணெதிரை கற்பழித்தான். அவன் மட்டுமல்லாது கூட வந்தவர்களும் அதை செய்தன. அவள் கண்ணித்திரை கிழிந்து தரை முழுவதும் ரத்தம் முடிந்தது. எல்லாம் முடிந்தவள் கொண்டு போட்டா ஏனை கேட்க ஆள் இழுந்த பிச்சைக்காரனாயிங்க. ஓ, இத நாளைக்கு போய் போலீஸ் கிட்ட சொல்லுங்க என சொல்லிவிட்டு அவர்கள் வெளியே நடக்க, அவர்கள் வெளியே செல்வதை பார்த்த வீட்டு ஓனர் உள்ளே வந்து இவர்கள் இருக்கும் நிலையை பார்த்து, இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது, ரவுடி பசங்க எல்லாம் வந்து போறாங்க, உடனே வீட்டை காலி பண்ணுங்க என இவர்கள் நிலைமையை பார்த்து இரக்கம் இல்லாமல் வெளியே நடந்தார். அப்படியே ஆம்புலன்ஸுக்கும் கால் செய்தார். அடுத்த காட்சியில் மருத்துவமனையின் வெளியே, தங்கச்சிக்கு எப்படி இருக்கு என பழனி கேட்க, உயிருக்கு எதுவும் ஆபத்து இல்லையா? இந்தா இத செலவுக்கு வச்சுக்கிட்டு பத்திரமா பாத்துக்கோ. சார் அவங்களை ஏதாச்சும் பண்ணணும் சார். முட்டாள், ஒழுங்கா அவளை படிக்க வைக்கிற வழியை பாரு, அவங்க எல்லாம் நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன் சார் என கேட்க, மினிஸ்டர் ஆபீஸில் வாயை பழனி பார்க்கணும் சொன்னியாமே. சார் அந்த இந்திக்கார பொண்ண நம்ம பையன் சொன்னானுங்க, என்ன பண்ணலாம்? அவன் படிக்கிற பொண்ணு, தம்பி கிட்ட சொல்லி டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா போதும் சார். ஆஹா, என்னையா அந்த பொண்ணு மேல உனக்கு இவ்வளவு அக்கறை? பாவம் யா, அவ எங்க நம்ம சொன்ன கேக்குறான். சரி நீ இப்போ, நான் சொல்லி பாக்குறேன். அப்புறம் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் ஏதோ போயிட போறாங்க, அப்புறமாவ 2 பேரையும் கொன்னே போட்டுருவான். அதை நான் பாத்துக்கிறேன் சார், அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அப்போது மினிஸ்டர் காவல் நிலையத்தில் இந்த அழைப்பு வந்தது. சொல்லியாம், சார் உங்க பையன் மேல ராம்சிங்னு ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்திருக்காரு. சரி வாங்கிட்டு அனுப்பிவிடு. கால் கட் பண்ணிவிட்டு மினிஸ்டர் முகம் கோபமாக மாற, ஐயோ பழனி, நீ அந்த பொண்ணு விஷயத்துல தலையிடாத இனிமே. என்னாச்சு சார்? எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது, வெளியே போயா என்ன சொல்ல. அடுத்த காட்சியில் ராம்சிங் அனிதாவை டிஸ்சார்ஜ் செய்து மருத்துவமனையில் ஆட்டோவின் அழைத்து செல்ல, ஆட்டோவில் 2 பைக்குகள் 2 பக்கமும் சொன்னது. கருப்பு நிற ஹெல்மெட் அணிந்த இருவரும் கையில் உள்ள திரவத்தை ஆட்டோவில் இருக்கும் அனிதாவின் மேல் ஊற்ற, பயங்கரமாக அலறல் சத்தத்துடன் ஆட்டோ நிலை தடுமாறி கீழே சரிந்தது. முகம் முழுவதும் வெந்து போய் அனிதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இங்கே மினிஸ்டர் கோபமாக சிவாவின் கன்னத்தில் ஓங்கி அடித்தார். என்ன வேடா பார்த்திருக்க நீ என. கோவம் வந்தா 2 பேரையும் போட்டு தள்ளு, அதை விட்டுட்டு ஆசிட் அடிக்கிறேன்னு என்ன புடுங்குறியா நீ? இதெல்லாம் பப்ளிக் இஷ்யூ ஆயிடும், அப்புறம் தலைவர் காதுக்கு போச்சுன்னா எனக்கு தாண்டா பிரச்சனை.
அப்பா அவ எல்லாரும் முன்னாடி என் மூஞ்சில எச்சு துப்பிப்பா. அது அப்படி அவ எந்த மூஞ்சில லாஸ்ட் வரைக்கும் வாழணும் என சொல்ல பழனி, அதுக்கப்புறம் நான் அவங்கள அவங்க ஊருக்கே அனுப்பி வச்சுட்டேன் சார். எனக்கு தெரிஞ்சு இவ்ளோ டெக்னாலஜி யூஸ் பண்ணி கொலை பண்ற அளவுக்கு அவங்களுக்கு படிப்பறிவு இல்ல சார். ஆக கண்டிப்பா இதை இவங்க பண்ணிருக்க வாய்ப்பில்ல. இவங்க வெறும் அம்புதான். ஏவி விட்டவன் தப்பிச்சிருக்கான் என்றால் அட்வொகேட் பழனியிடம் கயல் தனக்கு தேவையான தகவல்களை வாங்கி கொண்டு அவரை அனுப்பி வைத்தார். அசோக் சார் அவர் சொன்ன டைம்ல அயலா காலேஜ்ல அனிதா படிச்சாலே அவர் சொன்ன இன்சிடென்ட் நடந்துச்சான்னு கிளாரிஃபை பண்ணிட்டு வாங்க. பெருமாள் சார் அனிதாவை அரெஸ்ட் பண்ண அந்த வீடு யாரு பேர்ல இருக்குன்னு பார்த்த உடனே அவங்கள இங்க வர சொல்லுங்க. சார் பீகார்ல இருக்க எல்லா ஸ்டேஷனுக்கும் அனிதா போட்டோ அனுப்பி அவர் டீட்டெயில்ஸ் எடுங்க. அனைவரும் அவர்கள் கொடுக்கப்பட்ட இந்த வேலையை பார்க்க கிளம்ப கையில் இப்போது நேராக அனிதா இருக்கும் செல்லுக்கு நடந்தார். உள்ள அனிதாவை பார்த்து 2 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு பேச்சு போயிடுச்சுன்னு பழனி சொல்றாரு. ஆனா சோசியல் மீடியா அண்ட் சிசிடிவி மைக்குன்னு எல்லாத்தையும் நீ பேசுற ரெக்கார்டு இருக்கேன். அனிதா கையிலே பார்த்து சிரிக்க கையில் முறைத்தார். அப்போது வெளியே சைரன் சத்தம் அலறியது. வெளியே கமிஷனர் வண்டி வந்து நிற்க கூடவே பத்திரிகையாளர்கள் அவளை சொன்ன இந்த தொடர் கொலைகள் பற்றி அவர்களை கேட்க கமிஷனர் அனைவருக்கும் பதிலளித்தார். அத்தனை கொலைகளையும் பண்ணது அனிதா அப்படிங்கிற வட மாநிலத்தை சேர்ந்த பொண்ணும் அவளோட அண்ணனும் தான். அவங்க அண்ணன் என்கவுண்டர் பண்ணியாச்சு. அந்த பொண்ணு நாங்க தான் பண்ணோம்னு வாக்குமூலம் கொடுத்துட்டா. சோ கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண போறோம். சார் அவங்க எதுக்காக இத்தனை கொலைகளை பண்ணாங்களாம்? இவ்வளவு கொடூரமா ஏன் கொல்லணும்? எப்படி ஒரு பொண்ணால இதெல்லாம் முடியும்? யார் அவங்க பின்னாடி இருக்காங்க அப்படின்னு நிறைய கேள்விகள் கேட்க கமிஷனர் எதுவும் பேசாமல் உள்ளே சென்று விட்டார். குட் ஜாப் கயல் அண்ட் டீம் சார். பட் இந்த பொண்ணுதான் குற்றவாளின்னு இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. இதுக்கு பின்னாடி வேற ஆள் இருக்காங்க. இவ யாரையோ காப்பாத்த ட்ரை பண்றா. அது அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப நான் சொல்றது மட்டும் செய்யுங்க. எஸ் சார். அந்த கேங் கொலை பண்ணதுல 2 பேர் ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க. ஒருத்தன் மினிஸ்டர் பையன். சார் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி கேஸ் எல்லாம் பெண்டிங்ல இருந்தா மக்களுக்கு இந்த கவர்மெண்ட் மேல நம்பிக்கை இருக்காது. நீங்க அந்த அனிதாவை வச்சு கேஸ க்ளோஸ் பண்ணிடுங்க. இதான் எனக்கு மேலிடத்துல இருந்து வந்த ஆர்டர். பட் சார் கையில் இது பாலிடிக்ஸ். சொன்னதை மட்டும் செய்யுங்க. உங்களோட இன்ஸ்பெக்டர் ப்ரொமோஷன் ஆர்டர் நீங்களே கெடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போயிட்டே இருந்தாரு. கையில் இப்போ செம்மக்கான்னு இருந்தா. என்ன கையில் இப்படி ஆயிடுச்சு? வந்த கோவத்துக்கு கமிஷனர் அடிச்சு வாயெல்லாம் உடைக்கலாம் போல இருந்துச்சு. காலங்காலமா இதுதான் நடக்குது. விடுமா, இன்னொரு கொலை நடக்கும்போது அவனுங்களே கேஸ ரீஓபன் பண்ண சொல்லுவாங்க. அது வரைக்கும் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது சார். என் ஃப்ரெண்ட் நம்ம டிபார்ட்மெண்ட் ஆளுன்னு நம்ம சைட்ல நிறைய இழந்திருக்கோம். அதுக்கு அவங்க பதில் சொல்லியே ஆகணும். சில மணி நேரத்தில் அனிதா கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டாள். அடுத்த நாள் அசோக் லயலா காலேஜில் நடந்த அனைத்து உண்மை என கையிடம் விசாரித்து சொன்னார். அனிதாவை அரசு செய்த அந்த வீடு வட மாநிலத்தை சேர்ந்த ஒரு வீடியும் அவர் அடுத்த நாள் நேரில் வருவதாகவும் சொன்னார். இப்போது கையல் வீட்டில் நேரம் இரவு 2 மணி. கையல் கண்ணில் தூக்கம் இல்லை. அனிதாவும் ராம்சிங்கும் யாரோ ஒரு தேர்டு பர்சன் கூட சேர்ந்து தனக்கு நடந்த கொடுமைக்கு பழி தீர்த்திருக்காங்கன்னு வச்சுக்கிட்டாலும் லவர்ஸையே சூஸ் பண்ணி கொள்ளணும். என் ஃப்ரெண்ட் என்ன தப்பு பண்ணா? அவளையே இவ்வளவு கொடூரமா கொள்ளணும். சிசிடிவில அனிதா முகம் போன்ல பேசுற மாதிரி ரெக்கார்ட் ஆயிருக்கேன். ஆனா அவ எப்படி ஊமையா இருக்கா? படிக்காத இவங்களுக்கு எப்படி ஹேக்கிங் பண்ற டெக்னாலஜி தெரியும்? இவங்க பின்னாடி அப்படி யாருதான் இருக்கா? ஒருவேளை அந்த வீட்டு ஓனர் வந்தா என் கேள்விக்கு பதில் கிடைக்குமா? இப்படி கையில் மண்டையை பித்து கொண்டு தூங்காமல் சிந்தித்துக் கொண்டிருந்தார். அடுத்த நாள் அனிதாவை பார்க்க கையில் புழல் சிறைக்கு சென்றார். உனக்கு நடந்தது மன்னிக்கவே முடியாத தப்புதான். அதுக்காக அப்பாவிகளை ஏன் கொன்னீங்க என கேட்டுவிட்டு பேப்பர் பேனாவை அவரிடம் கொடுத்தான். எனக்கு ஒரே ஒரு பதில் மட்டும் சொல்லு. என் ஃப்ரெண்டை ஏன் கொன்ன? அனிதா இப்போது அந்த பேப்பர் பேனாவை எடுத்து ஐ எம் சாரி என எழுதி காட்டான். இதை படித்துவிட்டு கையில் முழிக்க அனிதா கையிலை கட்டியணைத்து கண்ணீர் விட்டு முத்தமிட்டாள். ஏதும் புரியாதவள் இவனே இப்படி செய்கிறாள் என்று குழப்பத்துடன் கையில் அங்கிருந்து கிளம்பினாள். அடுத்த நாள் சிறையில் அனிதா தற்கொலை செய்து கொண்டதாக செய்தி வந்தது. இன்னொரு பக்கம் அந்த வீட்டின் உண்மை விசாரித்த போது அவர் 2 ஆண்டுகளாக நாங்கள் அதை பயன்படுத்தவில்லை எனவும் கள்ள சந்தையில் பொருட்களை பதுக்கத்தான் அந்த வீடு அப்படி கட்டணும் என்று விசாரணை சொன்னார். 6 மாதங்களுக்கு பிறகு கைவேலி இன்ஸ்பெக்டராக தேர்வு செய்யப்பட்டார். இந்த 6 மாதத்தில் எந்த கொலையும் நடக்கவில்லை. ஆனால் கைவேலி அவர்கள் பற்றி இன்னும் இன்வெஸ்டிகேஷன் செய்து கொண்டுதான் இருந்தாள். அனைத்து கட்ட விசாரணையின் முடிவில் இந்த தொடர் கொலைகளின் கேஸ் க்ளோஸ் செய்யப்பட்டது என தீர்ப்பு முடிவானது. 6 மாதங்களுக்கு பிறகு இப்போது கைவெளி அதே காவல் இன்ஸ்பெக்டராக தேர்வு செய்யப்பட்டார். அனிதா மற்றும் ராம்சிங் முக்கிய குற்றவாளிகள் அல்ல. அவர்கள் பின்னால் மிகப்பெரிய வேறு நபர் இருக்கிறார் என கைவெளியின் தேர்தல் தொடர்ந்து கொண்டேதான் இருந்தது. இந்த 6 மாதத்தில் எந்த கொலையும் நடக்கவில்லை. இதுவும் கையில் சந்தேகத்தை கிளப்பியது. உண்மையான கொலையாளி உயிருடன் தான் வெளியில் சுற்றுகிறான். பிறகு ஏன் அவன் எந்த கொலையும் செய்யவில்லை? கொலையாளிக்கு என்ன ஆயிற்று? திருந்தி பதுங்கி விட்டானா? இல்லை வேறு ஏதும் பிரச்சனையில் மாட்டிக்கொண்டானா? அது பெண்
என்ன ஆனா இப்படி ஏகப்பட்ட குழப்பத்தில் இன்னும் யாருக்கும் தெரியாமல் கையில் இந்த கேஸ் பற்றிய விவரங்களை சேகரித்துக் கொண்டே வந்தாள். ஆனால் எந்த தகவலும் கிடைத்தப்படவில்லை. பெட்ரோல் வண்டியில் ரவுண்ட்ஸ் சென்று கொண்டிருக்கும் போது கையிலுக்கு தொலைபேசியில் ஒரு அதிர்ச்சி தேர்வு. பெருமாளுக்கு சிறு விபத்து ஏற்பட்டு சிஹெச்சில் அரசு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டுள்ளதா தகவல். உடனே கையில் ஜிஹெச்சுக்கு வந்தான். உள்ளே காலில் கட்டு போட்டவாறு கையில் வருவதை பார்த்த பெருமாள் வால் கையில் என்ன சிரித்த முகத்தில் அவளை வரவேற்றார். இப்படி ஆச்சு சார், ஒன்னும் அடிப்படலையே. ஜஸ்ட் பைக் ஸ்லிப், சிரிச்சுட்டே இருக்கேனே, பெருசா ஒண்ணும் அடியில. சரி, கடையில வியாபாரம் எல்லாம் எப்படி போகுது சார்? வியாபாரம் பெருசா இல்லைனாலும் நிம்மதியா இருக்கேன். அந்த போலீஸ் வேலையை ரிசைன் பண்ணதுல இருந்து. அடிப்பட்டது உங்க பொண்ணுக்கு தெரியுமா? இவர்கள் பேசிக்கொண்டிருக்க அப்போது மருத்துவமனை திடீரென பரபரப்பானது. சில காவல்துறையினர் வந்து அங்க இருக்கும் சிசிடிவி கேமரா சரியா இருக்கிறதா என செக் செய்தனர். அதை பார்த்த கையில் அவர்களிடம் என்ன சார் என விசாரிக்க, 2 ஆண்டுகளுக்கு முன்னர் நடைபெற்ற கொலை வழக்கின் முக்கிய ஆதாரம் இந்த சிசிடிவி கேமராவில் பதிந்துள்ளதாகவும் கொலையாளிகள் இங்கேதான் கொலைக்கான திட்டங்களை வகுத்ததாகவும் தகவல் கிடைத்துள்ளது. அதை பற்றி விசாரிக்க இதை செய்ததாகவும் கூறினார். இப்போது பெருமான் கண்ணில் சிறு பதற்றம் உண்டாக அதை கையில் கவனிக்க வந்த காவல்துறையினர் அந்த இடம் முழுக்க புகைப்படம் மற்றும் தடயவியல் பரிசோதனை செய்துவிட்டு சென்றனர். கையில் இப்போது சிந்தித்த முகத்திலும் உடம்ப பார்த்துக்கோங்க, போயிட்டு வரேன் சார் என சொல்லிவிட்டு கிளம்ப கையில் சென்றவுடன் காலில் அடிபட்டவாறு படுத்து கிடக்கும் பெருமாள் எழுந்து நொண்டி நொண்டி நடக்க ஆரம்பித்தார். கேமரா கண்காணிப்பு அறைக்குள் நுழைந்து அங்கே அமர்ந்திருக்கும் நம்மிடம், மருத்துவமனையில் எந்த வருட சிசிடிவி ஃபுட்டேஜ் வரைக்கும் கம்ப்யூட்டர்ல சேமிச்சு வச்சிருக்கீங்க? நீங்க யாரு சார் என கேட்க, நான் இன்ஸ்பெக்டர், 5 வருஷம் வரைக்கும் இருக்கு சார். நான் சொல்ற நாளுக்குள்ள இருக்க ஃபுட்டேஜ் எனக்கு இப்ப காட்ட முடியுமா? காட்டலாம் சார் என சொல்ல, பெருமாள் சொன்ன வீடியோவை அந்த பணியாளர் காட்ட பெருமாள் அதிர்ச்சி அடைந்தார். சரி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, இந்த 15 நாள் வீடியோவை மட்டும் டெலிட் பண்ணிடுங்க. அவர் முடியாது என சொல்ல பெருமாள் கோவப்பட, ஹலோ இன்ஸ்பெக்டர் சார் என பின்னாலிருந்து கையில் வாய்ஸ். திரும்பி பார்த்த பெருமாள் அதிர்ச்சியாகி பின் முகத்தை சாதாரணமாக மாற்றி, என்ன கையில் போலியானி என கேட்க, கையில் நேராக உள்ளே வந்து அந்த நபர் இவர் சொன்ன அந்த நாளில் பதிவான வீடியோவை போட்டு கட்ட சொன்னார். பெருமாள் திருத்திரவன முழிக்க கையில் அதை பார்க்க, அந்த காணொலியில் அனிதா ஆசிட் வீச்சுக்கு பாதிக்கப்பட்ட அந்த வார்டில் அனுமதிக்கப்பட்டது முதல் அதில் யார் யாரெல்லாம் அனிதாவுடன் தொடர்பு கொண்டு பேச என்பவற்றின் அத்தனை சாட்சிகளும் உள்ளது. அதில் பெரும்பாலும் 3 முறை அனிதாவை சந்தித்து பேசியுள்ளார். அது மட்டுமில்லாமல் அங்கு சிகிச்சை மேற்கொண்ட மற்றொரு பெண்ணும் இன்னொரு ஆணும் அனிதாவுடன் தினமும் பேசியுள்ளனர். கையில் பெருமாளை முறைத்து பார்த்தார். வீட்டுல போய் பேசிக்கலாம் கையில் பிளீஸ் என பெருமாள் சொல்ல, கையில் முறைவாறு பெருமாளை பார்த்தார். பெருமாள் வீட்டில் இருவரும் எதிரெதிரே அமர்ந்தனர். சோ நான் தேடிட்டு இருக்க அந்த முக்கியமான குற்றவாளி நீங்க தான். பெருமாளும் அமைதியாக இருந்தா. இப்படி பதில் சொல்லாம உட்கார்ந்து இருந்தா எப்படி? ஏன் இந்த மாதிரி கொடூரமா எல்லாரையும் கொன்னீங்க? நிர்மா என்ன பண்ணா? அவளையே கொன்னீங்க. உங்க பொண்டாட்டி பண்ண தப்புக்காக நீங்க எல்லாரையும் இப்படி கொன்னது எந்த விதத்துல நியாயம்? ஹே நிறுத்து, வாயிருக்குன்னு இஷ்டத்துக்கு பேசாத. நான் ஒண்ணும் அப்படிப்பட்ட ஆளுல, நான் இதை பண்ணல. பொய் சொல்லாதீங்க. அப்புறம் எதுக்கு அனிதாவை போய் பார்த்து பேசுனீங்க? ஏன் அனிதாவை பத்தி எல்லாம் முன்னாடியே தெரிஞ்சும் எதுவும் சொல்லல? பிளாஷ்பேக்கிற்கு சென்றார் பெருமாள் சொல்வதாக. இரவு நேரம், ஒரு மனதை மயக்கும் சோகமான பின்னணி இசை. அந்த அறையின் உள்ள பெட்டில் அப்பா அம்மாவின் நடுவில் கர்ணிகா என்ற 15 வயது பெண் கண் விழித்து விட்டதை பார்த்து கொண்டிருக்க, அம்மா அப்பா இருவருமே அவள் கையை பற்றியவாறு தூங்கிக் கொண்டிருந்தனர். கர்ணிகா இப்போது கையை மெதுவாக விடுவித்து விட்டு அங்கிருந்து எழுந்து சத்தமில்லாமல் அரைக்கதவை திறந்து வெளியே உள்ள சாலையில் சென்று நின்றாள். சாலையில் வேகமாக வரும் வண்டியை பார்த்து அதன் மீது பாய்ந்தாள். மோதிய வேகத்தில் பறந்து சென்று விழுக அவள் முகம் மற்றும் தலையில் பலமாக அடிபட்டது. அடுத்த காட்சியில் மருத்துவமனையில் டாக்டர் பிழைக்க மாட்டாங்க, எடுத்துட்டு போயிடுங்க என கராராக சொன்னார். சார், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, காப்பாத்து சார், பிளீஸ் ஹாஸ்பிட்டலையும் கெடுக்காதீங்க, கொண்டு போங்க என சென்று விட, அப்போது சங்கடம் நர்ஸ் வந்து ஜிஹெச் கொண்டு போங்க சார், பிழைக்க வாய்ப்பு இருக்கு. இப்போது ஆசிட் வீச்சுக்கு உள்ளான அனிதாவும் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டுள்ள 15 வயது கர்ணிகாவும் ஒரே நேரத்தில் ஜிஹெச் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டன. பரபரப்பாக இருக்கும் சங்கரை பார்க்க பெருமாள் அங்கே வந்தார். என்னதாண்டா உன் பொண்ணுக்கு பிரச்சனை? இதோட 5வது தடவை சாவறதுக்கு ட்ரை பண்ணிருக்கா. அப்போது டாக்டர் வெளியே வந்து, உயிர் பொண்ணு ஆபத்துல, ஆனா முகம்தான் ரொம்ப மோசமாயிடுச்சு. சங்கர் அமைதியாக இருந்தார். இப்போது சங்கர் பெருமாள் இருவரும் டீ கடையில் டீ குடிக்க, லவ் ஃபெயிலியர்னு சொல்றா, ஏமாந்துட்டேன், உயிரோட இருக்க முடியாதுன்னு சொல்றா. 15 வயசு இருக்குமா அவளுக்கு? இந்த ஏஜ்ல இப்படியா? அதான் எனக்கும் ஒண்ணுமே புரியல. அந்த பையனுக்கும் இவ வயசுதான். அவன் ஒரே நேரத்துல இவளையும் இன்னொரு பொண்ணையும் சேர்த்து லவ் பண்ணிருக்கான். விஷயம் தெரிஞ்சோடனே அந்த பொண்ணும் அவனும் சேர்ந்து இவளை ரொம்ப ஹர்ட் பண்ணிருக்காங்க போல. மனசு உடைஞ்சு போயிருக்கான். நான் என்னென்னவோ சொல்லி பார்த்துட்டேன்டா பெருமாள். அவ தற்கொலை பண்ணிக்கிறதுலயே குறியா இருக்கா. கல்யாணம் ஆகி 5 வருஷம் அப்புறம் பிறந்த ஒரே பொண்ணுடா கர்ணிகா. இப்படி பண்ணும்போது என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. இதை கேட்டு எல்லாம் சரியாகிடும் என பெருமாள் ஆறுதல் சொல்ல, இங்கு ஐசியூவில் இருக்கும் கர்ணிகா மெல்ல தனது முகத்தில் இருக்கும் ஆக்சிஜன் சுவாசத்தை கலட்டி கீழே வைத்தாள்.
மூச்சு திணறியது. இதை பார்த்த நர்ஸ் அதிர்ச்சியாகி மறுபடியும் அதை எடுத்து வைத்து காப்பாற்றினான். இப்போ சீஃப் டாக்டர், ஏன் உங்க பொண்ணு இப்படி பண்றா என வெளுத்து வாங்கினார் சங்கரை. கோமுற்ற சங்கர் நேரா கர்ணிகா அறைக்கு சென்று அவள் முன் நின்று, நீ ஏன் சாகணும்? அந்த பையன் தானே தப்பு பண்ணா, அவனை கொல்லுவோம் என கோபமாக கத்த, கர்ணிகா இப்போது மெதுவான குரலில், கொல்லலாமா என கேட்டாள். சங்கருக்கும் அவள் பேசும் மகிழ்ச்சி, கொல்லலாண்டா செல்லம் என சொல்ல, அதுக்கப்புறம் என்னாச்சு? சங்கர் அப்போதைக்கு அவன் பொண்ணை காப்பாத்த வேற வழி தெரியாம தன்னோட பொண்ணுகிட்ட அதை சொன்னான். ஆனா வீட்டுக்கு போன உடனே அவனுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. அவன் மணி இன்னொருத்தன் கூட போயிட்டதாகவும் அவளை தேட வேண்டாம்னு எழுதி வச்சுட்டு போயிட்டான். அப்போ சங்கர் தன்னோட பொண்ணு உணர்ந்த வழியை உணர்ந்தான். அப்போதான் கர்ணிகாவுக்கும் பக்கத்துல அறையில இருந்த அனிதா ராம்சிங்க நட்பு உருவாச்சு. அனிதாவோட கதை கர்ணிகாவை ரொம்ப பாதிச்சது. 2 பேருக்குமே முகம் பாதிக்கப்பட்டதால கர்ணிகா தன்னோட அப்பா கிட்ட 2 பேருக்கும் ஒரே மாதிரி முக அமைப்பு வர்ற மாதிரி சர்ஜரி பண்ண சொல்லி கேட்டுக்கிட்டா. அதன்படி கிட்டத்தட்ட 2 பேருக்குமே ஒரே முக அமைப்பா மாற்றப்பட்டது. ராம் சிங், அனிதா, கர்ணிகா, சங்கர் 4 பேரும் ஒன்னா சேர்ந்து தடைமே இல்லாம பல கள்ளக்காதலர்கள் இன்டர்நெட்ல தேடி தேடி கொண்டாங்க. இதுக்கு என்னால உதவிகளை மட்டும் பண்ணேன். என் மனைவி எனக்கு பண்ண துரோகம் தான் இதுக்கு காரணம். நிர்மா என்ன பண்ணா? அது சங்கருக்கு தான் தெரியும். ஆனா ஒண்ணு மட்டும் நிஜம், உன் ஃப்ரெண்டு நிர்மா கண்டிப்பா ஏதாவது தப்பு பண்ணிருப்பா. எப்படி சொல்றீங்க? சங்கர் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அவனுக்கு ஹேக்கிங் சம்பந்தப்பட்ட எல்லாமே தெரியும். ஒருத்தரை கொல்றதுக்கு முன்னாடி அவங்கள பத்தின மொத்த டீட்டெயில்ஸ் எடுத்து செக் பண்ணிட்டு தான் கொல்லுவான். நிர்மா கண்டிப்பா வேற ஒரு ஆள் கூட தொடர்புல இருந்திருப்பா. அதனாலதான் அவளை கொன்னு இருக்கான். எனக்கு புரியல, 15 வயசு பொண்ணுக்குள்ள இப்படி ஒரு வரியா? ஏமாற்றமும் கண்ணீரும் ஒருத்தரை எந்த எல்லைக்கு வேணாலும் கொண்டு போகுமா? தெரிஞ்சோ தெரியாமையோ நீங்க இந்த கொலைகளுக்கெல்லாம் துணை போயிட்டீங்க. உங்க பொண்ணு அரசு எதிர்காலத்துக்காக உங்களை விட்டுறேன். அந்த 2 பேர் எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க. அனிதா இறந்த அடுத்த வாரமே சங்கர் ஒரு விபத்துல இறந்துட்டான். அப்போ கர்ணிகா? இதை கேட்ட பெருமாள் கையில உச்சு பார்த்தான். இடம் கீழ்பாக்கம் மனநல அரசு மருத்துவமனை. இருவரும் உள்ளே நடந்து செல்ல, வார்டு இங்க என்ன என கை காட்ட இருவரும் சென்று அந்த தனியறையை பார்த்தனர். சங்கிலியால் கட்டப்பட்ட கர்ணிகா அமைதியாக கீழே தலையை குனிந்தபடி அமர்ந்திருந்தாள். முகம் முழுவதும் அவள் முடியால் மறைந்திருந்தது. இவ ஒரு பையனால ஏமாத்தப்பட்ட அப்பவே இவ மனநல பாதிக்கப்பட்டுதான் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டா. இவ்வளவு கொடூரமா கொலைகளுக்கும் இவளோட இந்த மனநிலைமைதான் காரணம். சங்கர் இறந்தப்புறம் இவ இன்னும் மனநல பாதிக்கப்பட்டு தன்னோட சுயநலம் இழந்துட்டா. நான் தான் இவளை இங்க கொண்டு வந்து சேர்த்தேன். எனக்கு யார குறை சொல்றதுனே தெரியல சார். இருவரும் அந்த இடத்தை விட்டு நகர கர்ணிகா அறையில் அவள் கத்தும் சத்தம் பயங்கரமா கேட்டது. என்னாச்சு? இதனாலதான் இவளை இங்க கொண்டு வந்து சேர்த்தேன். இந்த கேஸ பத்தி யோசிக்காம நிம்மதியா இருக்கு கயல். சீக்கிரமா உன்னோட வாழ்க்கையும் நீ ஆரம்பிக்கணும் கயல். உங்க பொண்ணை பத்திரமா பாத்துக்கோங்க சார். இனிமே இப்படி பண்ணாதீங்க. இருவரும் வெளியேறி ஆளுக்கு ஒரு திசையில் பெரிய மிரட்டலான பின்னணியை சிலன் கர்ணிகா வைக்கப்பட்டிருக்கும் வரை காட்டப்பட்டது. அங்கே அவளுக்கு ஊசி ஒன்று செலுத்தப்பட்டது. ஒருவன் அவளின் முடியை விளக்கினான். அது கர்ணிகா இல்லை, அது அவள் அம்மாவின் முகம். இப்போது வண்டி ஓட்டிக் கொண்டிருக்கும் பெருமாளுக்கு அழைப்பு. ஸ்மார்ட் போன் எடுத்து பார்த்து மறுபடியும் பாக்கெட்டில் வைத்துவிட்டு இன்னொரு பாக்கெட்டில் உள்ள கீபோர்ட் சிறு போனை எடுத்து அட்டன் செய்தான். அழைப்பில் கர்ணிகா. இருவரும் சிரிக்க அந்த காட்சி முற்று பெற்றது. ஆனால் தொடர் கொலைகள் நடந்து கொண்டுதான் இருக்கும். கள்ள தொடர்பு உள்ளவர்களை அவர்கள் மரணித்துக் கொண்டுதான் இருப்பார்கள். நன்றி. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டோரி பார்க்கணும் நம்ம வாய்ஸ் ஆப் கேலக்சியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. பாய்.